ஓம் கணநாதா 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 அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவமெனும் தத்துவம் உணர்ந்தோம் போற்றி அடியவர் அடி பணிவதே சிறப்பென தொடர்வோம் போற்றி போற்றி. நல்லா அழகா பண்ணியிருக்கேன். நானும் ஞாபகம் வச்சதுனால எதை பார்த்து லைட்டை பார்த்தே பேசுவோம். விளக்குகளே நம்மளை கவனிச்சிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் கூட நல்லா பண்ணியிருக்கேன். ஆரூரன் தன்னை இங்கு உன் துணையாய் ஏற்றாய் போற்றி சீரிளமை கண்டன் பெற ஊரறிய கொடுத்தாய் போற்றி இயற்பகையோ தன் துணையை ஊரெதிர்த்தும் அனுப்பினான் போற்றி துயர் தந்து பின் நிலை மாற்றம் மாறனுக்கு கொடுத்தாய் போற்றி பகையறிந்தும் மெய்ப்பொருளான் இன்னுயிரை இழந்தான் போற்றி மிகை கொண்டு வீரன் மிண்டன் உனை புறமென்று ஒதுக்கினான் போற்றி போற்றி. தமிழி உனக்கு முதல் வணக்கம். உன்னை தழுவும் இதழ்களில் தேன் சுரங்கம் தமிழை உடல்களில் உயிர் இருக்கும் வரை தருவாய் பெருமை இனி எனக்கும். கலையென்று தமிழின் மாண்பை காத்திட்ட இதன் பாட்டன் மறைமுறை அடிகள் தம்பி மலர்பதம் வணங்குகின்றேன். தனித்தமிழ் நாளும் போற்றிய தையல் நீலாம்பிகை என் ஆட்சி கனித்தமிழ் கலைச்செய்கின்றேன். புலிவரும் முறையாக தமிழன் போர்த்தவியான எல்லோரும் நூல்கள் தந்த எளிமையை போற்றாம் என்னை புலியூர் கேசீரனார்த்த தோழனை தொழுதை ஏற்றி புதவி நான் வழங்குகின்றேன். தந்துவிட்டேன் என்னை தமிழே இனி நீயே என் அன்னை. வணக்கம். இன்றைக்கு ஒரு மிகச் சிறப்பான நாள். நான் உங்களோடு இயல்பாக பேசுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். நீண்ட நாள் கனவு இந்த நிகழ்ச்சி அடிக்கடி முத்துக்குமார் சாமி இதை நான் சொல்ல போடுறேன். என்ன நீங்கள் எவ்வளோ நூல் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்லிகிட்டே இருக்கேன். ரொம்ப ஆர்வமாக அந்த பாடல்கள் ஆன்மீகம் இலக்கியம் கவிதை எல்லாத்துலேயுமே ஈடுபடுறேன். அற்புதமான ஒரு அப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அவங்க நூல் வெளியீடு எங்கள் தந்தையார் உலகநாதன் அவர்களுடைய
படத்திறப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மதுரை செந்தமிழ் கல்லூரி துணை முதல்வராக இருந்தாங்க. எனக்கு அவங்க மிகவும் பிடித்தது ஏன்னா அன்னி நீங்களேன்ற ஒரு புத்தகம் அவருடைய பாட புத்தகமாக இருந்தது. பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் மிக அருமையான ஒரு புத்தகம் அது. அதை வச்சுதான் எனக்கு உலகநாதன் ஐயா பற்றி தெரியும். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள். இந்த நாளில் நம்ம அவரை நினைத்து போற்றுவதும் அவருடைய நினைவாக படம் திறப்பது, முத்துக்குமாரசாமி எழுதிய புத்தகம் வெளியிடுவது, இந்த 3 நிகழ்ச்சி நம்ம உள்ள வச்சுருக்கோம். இதில் முதல் நிகழ்ச்சியாக தமிழ்த்தாய் வாழ்த்து நம்ம இதில் முடிச்சுட்டு தேவார பாடல்கள், அதன் ஒரு பாடல் தான் தேவாரத்தில். அதன் பிறகு பட்டிமன்றத்தை நம்ம தொடங்கினோம். எனக்கு மனதுக்கு நெருக்கமானவும் முத்துக்கும் ரொம்ப ரொம்ப வேண்டியது. இப்போ முதல் நிகழ்ச்சியாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தெற்கனவும் அதிசிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் கரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசலை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்வழக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கவிஞர் முத்துக்குமாரசாமி உலகநாதன் எழுதிய இதை வாழ்த்து மோனா பழனி ஆண்டவர் அவர்கள் இசைக்கிறார். தமிழினும் எங்கள் முதுமொழி வாழி, அமிழ்தினும் எங்கள் நறுமொழி வாழி, வெளிபுற அமைந்த செம்மொழி வாழி, வழிதனை வகுத்திடும் மரமொழி வாழி, மொழி பல பிறந்திடும் இதன் வழி வாழி, ஈசையல் தடுத்திடும் மறைமொழி வாழி, கலிநடை கொண்ட இளமொழி வாழி, விழிதனை திறந்திடும் மறுமொழிக்கு வாழி, பகையினம் அடங்கிடும் இதன் சுவை வாழி, மிக இனம் விலகிடும் இதன் செறிவி வாழி, பதுமைவல் இளமைக்கு ஈரில்லை வாழி, முதுமைக்குள் என்பதுவும் இவளுக்கில்லை வாழி, கவியனை பெற்றெடுத்த அன்னை அவள் வாழி, புவி புகழ் பெற செய்த கொடை அவள் வாழி, புகழ்மொழி படு பொருள் என நின்றாய் வாழி, என்னை மகிழ்பட பொருளுரை செய்தாய் வாழி. அடுத்ததாக நாம் அவளோடு எதிர்பார்க்கும் இறை போற்றும் இறை போற்றும் சிவனடியார் 63 வரலாறு குறித்து தமிழீரன் ஐயா தலைமையில் ஞான ரவிச்சந்திரன், திரு ஸ்டாலின் அவர்கள், கமலா 3 பேரும் மிகச் சிறப்பான உரையாற்ற காத்திருக்கிறார்கள். தமிழீரன் ஐயாவும் ஞான ரவிச்சந்திரனும் பேசுகிற போது நம்ம எனக்கு முழுவதுமே கேட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஸ்டாலின் அவர்களும் அப்படிதான். நான் டிஸ்கவரி புக் பேலஸில் அவருடைய உரை கேட்டிருக்கேன். நீங்கள் எல்லாரும் அவளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல கைத்தட்டலோடு நம்ம அவங்க உரைகளெல்லாம் கேட்கலாம். இப்போ குட்டுவிளக்கு ஏற்றுதல், தொடர்ந்து உலகநாதன் ஐயா அவர்களுடைய படத்திறப்பு, அடுத்ததாக நிகழ்ச்சி செய்வோம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே.
சொல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அகவிளக்கது நமச்சிவாயவே. சோதியே சுடரே சூழொளி விளக்கே உடன் பணிமுறை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனும் மாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே நாதரித்து அழைத்தான் அதந்துவே என்று அருளாயே. ஆதியே அடியே நாதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரை அம்மானு காலே. சிறப்பு சேர்ந்து திருப்பணத்திலிருந்து ஒரு பாடல் பார்த்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. எல்லாருமே அந்த இதில் கொடுமா கட்லே அது பூவை கொடுமா கொடு கொடுப்பா வச்சுக்கா எல்லாருக்கும் எல்லாம் பூவை எல்லாத்தையும் கொடு. தாத்தாவோட பேர் அவங்க பேர்லாம் கொடுங்க கூட எல்லாத்தையும் பூ கொடு. எல்லாருக்கும் கொடுமா அவங்க இது பண்ணி போடுவோம். நான் படத்தில் போட்டால் தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஐயா நீங்கள் போயிட்டு கூட நீ அப்பா படம் தெரியுற மாதிரி நினைக்கும் கொஞ்சம் போடுவோம். சிவகலைவாணி அப்பா பேர் இருக்கலாமா அதுக்காக அப்பா பேருமா அது சில நேரத்தில் அப்பா பேரே திருவிங்க வந்துட்டு இருக்கோம். அதனால அப்படி வச்சுருக்கோம். நின்று எடுத்துக்கோ. எல்லாரையும் எடுத்துக்கலாம்.
தொடர்ந்து முனைவர் தமிழீரன் ஐயா அவர்கள் எடுத்துச் செல்வார்கள். விறுவிறுப்பாகவும் சுவையாகவும் இந்த நிகழ்ச்சி அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அனைவரும் அவர்களுடைய உரையை கேட்ட ஆர்வத்தோடு நம் கடவுளையை எழுப்புவோம். கல் தேய்த்து தீ கண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயை உன் தாழ் தொட்டு படைகளை வாழ்கிறார். அன்றுக்குரிய நண்பர்களே, ஒருமைக்க தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்பார் திருவள்ளுவர். நாம் ஒரு பிறவிகள் படிக்கிற படிப்பினுடைய பலனை அடுத்து வருகிற 7 பிறவிகளுக்கு அது பயன்படும் பொருள் எடுத்துக்கலாம், அல்லது அப்படி பிடிக்காதவங்க 7 தலைமுறைகளுக்கும் பயன்படுகிறது பொருள். இன்னைக்கு அறிவியல் சொல்லுகிறது 7 தலைமுறைக்கும். அது ஒரு படம் வேற வந்துருச்சு, 7ஆம் அறிவிலே ஒரு படம் வந்துருச்சு. போதிதர்களுடைய அறிவை இப்ப இருக்கிற சூர்யாவுக்கு இருக்கிறதுன்னு காட்டுறாங்க. அப்படி முத்து சிதம்பரனார் என்கிற விதையில் இருந்து உருவான அடுத்த ஆலமர நிலையாக எங்களது அன்பிற்குரிய செந்தமிழ் கல்லூரியினுடைய துணை முதல்வராக இருந்திருக்கிற உலகநாதன் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது கைத்தட்டல்களால் இந்த நேரத்தில் நினைவலை ஒருவர் எடுக்கிற வித்து என்பது மிக சரியான முறையிலே அமைகிற போது அது மிக சரியான பலனை தருகிறது. வித்துனா விதை. வித்தும் இடர் வேண்டும் கொள்ளோ விருந்தோமி நிச்சல் விசைவான் புலன் வள்ளுவர். அப்படி மிக சரியாக அங்கிருந்து வந்தவர் நம்ம முத்துக்குமார் சாமி. யாரு? நம்முடைய முத்து சிதம்பரனார் உலகநாதன் என்கிற 2 இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறார். முத்துல இருந்து உலகத்துல இருந்து வந்தவர் எப்படிங்க இருப்பாரு? அது முத்துக்குமார சாமியாகத்தான் இருப்பார். தனது தந்தையினுடைய நினைவை போற்றுகிற அவரது நிழற்படத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி அவருடைய நாளில் தனது நூலை வெளியிட வேண்டும் என்று நினைத்திருக்கிற அன்பிற்குரிய நண்பர் முத்துக்குமார சாமி உலகநாதனுடைய எல்லா கனவுகளும் நிறைவேற வேண்டும் என்று அரங்கில் இருக்கிற அனைவரின் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்கள். கலைச்செல்வியின் புரியும் பேசுகிறார். அன்பினுடைய பேரன்பினுடைய வடிவம் எங்க பார்த்தாலும் அவன் நலம் விசாரிக்கிறது. முதல் கேள்வி தமிழ்நாட்டில் கேட்கிற எல்லாரும் டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்போம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். அம்மா சாப்பிட்டு தான் போகணும். அம்மா வீட்டுக்கு போனா உணவு இருந்து கொண்டே இருக்கும். தந்தையுடைய சிலையை செய்து வைத்திருக்கிறார்கள். தம்பி கூட முதல் நான் அங்கேதான் சந்திச்சேன். புலியூர்கீர்த்தியினுடைய உரையை எங்களது IAS பயிற்சி மையத்திலே 3 நூல்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஒன்று திருக்குறளுக்கு நேரடியாக பயன்படுத்துகிறோம். புலியூர்கீர்த்தியின் ஐயா அவர்களுடைய உரையை சிலப்பதிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம். அவருடைய மற்ற நூலுடைய புறநானூறு, பைங்குறநூறு, 10 போன்றவை பாடத்தில் இருக்கின்றன. அவர்கள் பகுதியாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை சொல்லி வருகிறேன். சொல்லப்போனா அவங்க மூலமா அறிமுகமானீங்கன்னா அதற்குரிய ஆளுமைகள் பலரும் இருக்கிறாங்க. அப்ப ஆனந்த ஜோதி அவர்கள் கடந்த நிகழ்வுகளை சந்திச்சிருக்கிறேன். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போலோ கல்லூரியில் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிகிறேன். அவர்களுக்கு வணக்கம். நம்ம சிவ கலைவாணி அவர்கள் அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு பாட பாட எனக்கு தான் பயமாக இருந்தது. முன்கூட்டியே ஒண்ணு அறிவிச்சிருந்தேன், நான் எப்படி பாடுவேன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு தொண்டை கட்டியதால நான் பாட போறது இல்லை, பயப்பட வேண்டாம். நான் அம்மா அருமையா எப்படி பாடினாங்கன்னா தொடர்புடைய பாடல்களை பாடினார். விளக்கேற்றுகிற போது விளக்கை பற்றிய பாடல், தந்தையாருடைய நினைவை போற்றுகிற போது மிகச்சரியான பாடலை தேர்வு செஞ்சாங்க. சிவ கலைவாணி அம்மா அவர்களுக்கும் அந்த கைத்தடல் வாழ்த்து.
உலகத்துல இருக்கிற பல அவருடைய நண்பர்கள் தம்பி வந்தவனே என்னுடைய பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்த அவங்க இந்த நூல் பெற்றுக்கொண்ட ஆளுமைகள் பெயர்களை நான் நிகழ்ச்சியின் நிறைவில் நினைவில் எழுத்திக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த நண்பர்கள் எனக்கு தெரிய இலக்கிய வரலாற்றில் ஒரு நூல் வெளியீட்டு விழா நடக்கிற போதே அந்த நூலை குறித்து பட்டிமன்றம் அமைகிறது என்றால் அது முத்துக்குமாரசாமி உலகநாதனுடைய நிகழ்வாக தான் இருக்கும். நான் சொல்லுவதை நீங்க நல்லா கவனிக்கணும். நூல் வெளியிடுவாங்க, வேற ஏதோ ஒரு தலைப்புல பட்டிமன்றம் நடக்கும் அதே நிகழ்ச்சி. ஆனால் அந்த நூலை குறித்தே பட்டிமன்றம் என்பது எனக்கு தெரிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதல் முறை என்று நினைக்கிறேன். அதற்காகவே அவருக்கு சிறப்பு வாழ்த்துக்களை என்று சொல்லுவேன். நூல் ஒன்றினை யாத்திருக்கிறார். ரொம்ப அழகு. நடுவருக்கு இருக்க பெரிய சிக்கல், 3 பக்கம் யார் தாரமாகவும் போய்விட முடியாது. அப்படி நம்ம போயிட்டா நீதிபதிகள் வந்து வழக்கம் போல போன முறை கேட்ட மாதிரி நீதிபதி வந்து ஆளுநராக முயற்சி பண்ணிட்டாரா அப்படின்னு நீங்க கொஞ்சம் பேர் நினைக்கலாம். கொஞ்சம் பேர் நீதிபதி வந்து ராஜ்யசபா எம்பியாக முயற்சி பண்றாரா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் இந்த நூலுக்குள் பெரும் செய்திகளை சொல்ல போவதில்லை. பட்டிமன்ற வாதத்தில் முதலில் இசை அணி, அடுத்தது நாடகம், 3வதாக இயல் அணி என்று பேச வைத்திருக்கும். 3 பேரும் மிகச்சிறந்த ஆளுமைகள், அருமையான. குறிப்பாக இசைத்தமிழை குறித்து பேச வந்திருக்கிற தம்பி சாலின், பேர் சாலின், பேரை பார்த்தா தெரியும். ஆனால் அவர் வைணவத்திற்கான அடையாள குறியோடு வந்திருக்கிறார். அது தமிழ்நாட்டினுடைய பெரிய சிறப்பே அதுதான். சாலின் வந்து ஒரு பொறியாளராக இருந்து தமிழ் படித்தவர்கள் மிகுதியாக வரலாற்றில் இருக்கிறாங்க. வாசை குழந்தைசாமியிலிருந்து பெருமறிஞர்கள். சத்தியவேல் முருகனார்னு தமிழ் வழிபாட்டில் இருக்கிற மின்வாரியத்தினுடைய மூத்த பொறியாளர், ஒரு மின்வாரியம் தான். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி, நடுவராக உட்கார்ந்துருக்கிற நானும் பொறியாளர் தான். ஏன்னா அதையும் நடுவில் சொல்லி தன்னறிவோம். எங்க சாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் பொறியாளர், சிறந்த கவிதைகள் எழுதக்கூடியவர், ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர். அவர் இன்னைக்கு இசை அணியில, அதாவது இறை போற்றும் சிவனடியார் 63 வரலாறு என்று முத்துக்குமாரசாமி உலகநாதன் யாத்திருக்கிற நூலினுடைய வெற்றிக்கு காரணம் இசைத்தமிழே என்று பேச வந்திருக்கிறார். அவருக்கு அந்த கைத்தட்டலால் வரவேற்பு வாழ்த்திருக்கிறார். இல்ல நாடகத்தம் அம்மா வந்து கமலர் நாடகத்தை கேட்டுக்கிட்டே இருந்த பேரை மறந்து, நாடகம் சில நேரங்களில் வந்து மனதை ஈர்க்கக்கூடிய இந்த நூலில் நாடக தமிழின் கூறுகளே அதிகம் என்று பேசுவதற்காக மிக விரைவில் இதே துறையில் முனைவர் பட்டம் பெற இருக்கிற நமது அன்பிற்குரிய ஆசிரியை கமலாதேவி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க ஆய்வு செய்வது சென்னையில் 1960 2000 வரையில இயங்கிய நாடக குழுக்கள், அதனுடைய நாடக மாந்தர்கள், நாடக நடிகர்களை குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. முன்கூட்டியே இந்த அரங்கம் முனைவராக இருக்கிற அம்மா அவர்களுக்கு கைத்தட்டலாம் ரொம்ப பொருத்தமானது. நிறைவாக இந்த அணியில பேச இருக்கிற அன்பிற்குரிய ஞான ரவிச்சந்திரன் வாழ்க வளமுடன் அமைப்பினுடைய பேராசிரியராக இருக்கு. அடிக்கடி ஆழியார் சென்று உரை வழங்கி விட்டு வருகிறவர். அவரையே இயற்றமிழில் போட்டோம்னாக்கா வெண்பா எழுதுவதில் சிறந்த இலக்கணம் மிக அருமையா தெரியும். அப்ப இந்த புத்தகத்துல இருக்கிற இலக்கண கூறுகள் தம்பி ரொம்ப அருமையா இருக்கு. திணை துறையெல்லாம் ஒரு துறை வகுத்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய இலக்கண செய்திகள், அதுல இருக்கக்கூடிய உவமைகள், அதுல இருக்கக்கூடிய தேமா புலிமா, இந்த செய்திகளை எல்லாம் பேசுவதற்காக ஞான ரவிச்சந்திரனை வரவழைத்திருக்கிறோம். மிக அண்மையில் வெண்பா வெடி என்ற ஒரு நூலை வெளியிட்டு, வெண்பாவிலேயே ரிடில்ஸ் விடுகதை இருக்கும். நீங்க அதை படிச்சு முடிச்சு விடுகதை சொல்லணும். அவருக்கு நமது அன்பான வரவேற்பு. தமிழில் கலந்து நிகழ்ச்சியினாலே நேர மேலாண்மையோடு நடக்கும். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மாட்டேன், பயப்பட வேண்டும். அவங்க எல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆளுக்கு 7 to 8 நிமிடங்கள். மறுபடியும் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், திடீர் கேள்வியா இருக்கும். அந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஒரு நிமிடம். நான் வந்து தொடக்கத்தில் ஒரு 4 நிமிடம், நடுவில் 1 நிமிடம், கடைசியாக ஒரு 7 நிமிடம். இதுதான் மொத்தமாக ஒரு 50-55 நிமிடங்கள், 1 மணி நேரத்துக்கு உட்பட்டு இந்த நூல் திறனாய்வு, நூல் அரங்கேற்றமாக இதாக ரொம்ப அருமையான ஒரு செய்தி. 63 நாயன்மார்கள். பல்லவர் காலம் கிபி 6 to 9 வரை இருந்த காலகட்டத்தில் தமிழ்ல பக்தி இலக்கியங்கள் எழுதப்பட்டது. அது 2 கூறுகள் இருந்தன. ஒன்று சைவ இலக்கியங்கள், இன்னொன்று வைணவ இலக்கியம்.
இங்க இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், ஆனா யூடியூப்ல இளைஞர்கள் பார்ப்பார்கள் என்பதால சில செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சைவத்தை எழுதியவர்கள் 63 நாயன்மார். இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்தவர் நம்பியாண்டார். அவருடைய தொகுப்பும் இதுல நமக்கு 11ஆம் திருமுறையில இடம்பெற்றிருக்கிறது என்பது அறிஞர் பெருமக்களுக்கு தெரியும். அது போலவே நேர்கோட்டில் வைணவம் எழுதப்படுகிறது. அதுல 12 ஆழ்வார்கள் எழுதுகிறாங்க. அதை நாதமுனியன் தொகுக்கிறார். இந்த 2 விதமான பாடல்கள் கிபி 6ல இருந்து 9ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 51 சொல்றோம்ல, அந்த ஆண்டுல இருந்து தம்பி அந்த ஆண்டெல்லாம் தொகுத்து மிகப்பெரிய முனைவப்பட்ட ஆய்வை சின்ன புத்தகம் போட்டிருக்கிறாரு. சின்ன புத்தகத்துல அப்படி முடிச்சுட்டாரு. யாரு பல்லவர் காலத்துல இருந்தவங்க, யாரு பாண்டியர் காலத்துல இருந்தவங்க, யாரு சோழர் காலத்துல இருந்தவங்க, யார் பிற்காலத்துல இருந்தவங்க. மீண்டும் ஒரு தம்பிக்கு நம்ம கைத்தட்டங்களா வாழ்த்துக்கிறோம். நூல் அறிமுக நிகழ்வு. அப்போ இந்த சைவமும் வைணவமும் எப்படி இருந்ததுன்னா, வரலாற்றில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, 2 பேரும் போட்டி கொண்டு 2 பேரும் எப்படி போட்டி போட்டுக் கொண்டிருந்தாங்கன்னா, ரொம்ப எளிமைதான். உலகநாதன் பட நாடகம் வெளியிடுறார், புத்தகம் வெளியிடுறார் முத்துக்குமாரசாமி உலகநாதன். உலகநாயகன் இது ஒரு சின்ன காட்சியை காட்டி தத்தாவதார படத்துல முதல் அவதாரமாக இருக்கிற அந்த கமலஹாசன் படுத்து கொண்டிருப்பார். அவர் கொண்டு போய் காலில் இறக்கிடுவாங்க. நாமெல்லாம் வருத்தப்பட்டோம், அசிங்கம்மா அழுகுறாங்களே, என்னதான் நடக்குன்னு பார்த்தோம். அப்புறம் நாமெல்லாம் இறைவனை வேண்டிக்கிட்டு அருள்னால கமலஹாசனும் அசிங்கம் மறுபடியும் பிறந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த 6, 9ஆம் நூற்றாண்டுல சைவத்திற்கும் வைணவத்திற்கும் போட்டி. நமச்சிவாய பெருசா, ஓம் நமோ நாராயணம் பெருசா. அந்த பாட்டுல ரொம்ப கவனிச்சு எழுதிருப்பாரு கவிதை. 5ல 8 போகும்னா 8ல ஏன் 5 போகாதுன்னு ஒரு பாடல். அப்போ இவங்க 2 பேருக்கும் போட்டியாக இருந்தபோது தமிழ் இலக்கியம், இவங்க 2 பேருக்குமான சைவ வைணவ போட்டியில தமிழ் இலக்கியம் வளர்ந்தது. அதுல 63 நாயன்மார்கள். என்ன இந்த 63 நாயன்மார்களுடைய 63 நாயன்மார்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, இவங்க எல்லா நிலைகளிலும் பெரிய புராணம் ஏன் போற்றப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னராக இருக்கிறவர் இருக்கிறார், தொண்டர் அடிப்படையாக ஆழ்வார் நிலையில பார்க்கிற மாதிரி இங்க நமக்கு கண்ணப்பன் கிடைக்கிறார், எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த காலத்துல 11, 12ஆம் நூற்றாண்டில் சாதி தீண்டாமைலாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு வைரஸ் வடிவில் வந்துருச்சு. ஆனால் பெரிய புராணம் எல்லா நிலையில் இருக்கிறவர்களையும் ஏற்றி பெற்று பெரிய புராணம் மிக பெரும் புகழை பெற்றதற்கு, சேக்கிழார் எழுதுவதற்கு முன்பே எழுதப்பட்டிருந்த நூல் தம்பி அதனுடைய வழி நூல் என்று தனது பரிசையில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ரொம்ப அருமையான ஒரு செய்தியை தம்பி எடுத்து, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. அதுல இருந்து ஒரு செய்தியை சொல்லி தலைமை உரையை நிறைவு செய்யும். சைவம் கோட்பாடுகளால் உருவாக்கப்படும். அதாவது பேரு சைவ சித்தாந்தம். இன்னைக்கு அஞ்சல் வெளியில ரொம்ப பேர் படிக்கிறாங்க. அம்மா பார்த்தவர்களுக்கு, இதை காணொலியில பார்க்கிறவங்களுக்கு பேராசிரியர்கள் தான் தெரியும். சைவம் கோட்பாடுகளை உருவாக்கி உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத 2 கேள்விகள் என்னன்னா, உயிர் எப்படி வருகிறது, உயிர் எப்படி பிரிகிறது, இறப்புக்கு பிறகு நாம் என்ன ஆகிறோம் என்ற செய்திகளை எல்லாம் சைவ சித்தாந்தம் அலசி ஆராய்ந்து ரொம்ப கூர்மையா மகிழ்ச்சியோடு கவனிக்கத்தக்க செய்தி என்னன்னாக்கா, இந்த சைவ சித்தாந்தத்தை படித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறார். திருவண்ணாமலையில அருள்வேசர் பாவை செல்வது வாரம் சர்ச்சுக்கு செல்லுகிற நண்பர் சைவ சித்தாந்தத்தை படிக்கிறார். இஸ்லாமியர்கள் படிக்கிறார்கள், கடவுள் மறுப்பாளர்கள் படிக்கிறார். ஏனென்றால் சைவம் கோட்பாடுகளில் கதைகள் ரொம்ப குறைவு. அப்படி அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சிவபெருமானா ஒரு 5-6 கதைகள் தான். கங்கை, அப்புறம் பிறை, அப்புறம் புலித்தோல் அணிந்திருக்கிறாரு, பாம்பு இருக்கிறது, உடம்பில் பாதியை உமையை கொடுத்திருக்கிறார், மாதொரு பாகனாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். ரொம்ப குறைவு தான் அவரை பற்றிய கதை. அந்த நமக்கான நஞ்சு அழகால விஷத்தையே அந்த மாணிக்க வாசகர் பெருமார் தனது நீர்த்தல் விண்ணப்பத்தினுடைய நிறைவு பாடலை கொண்டு வந்து முடிப்பார். ஏன் அந்த நஞ்சை அருந்தினார்னு மாணிக்க வாசகர் சொல்றார். மாணிக்க வாசகர் இருந்தா எல்லோருக்கும் முருகாத வள்ளலார் முருகனார் அந்த பாடல் தெரிந்து, வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால்
நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கடி தீ சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது வேறு பெருமானே எழுதிவிட்ட பிறகு சைவ இலக்கியங்களுக்கோ மாணிக்க வாசக பெருமானுக்கோ பெரிய சார்ந்து தேவை. ஆனால் மாணிக்க வாசக பெருமான் நுணுக்கமாக தனது திருவாசகத்தினுடைய நீத்தல் விண்ணப்பத்தின் நிறைவு பாடல்களிலே ஒன்று எழுதுகிறார். சிவபெருமான் நஞ்சு அருந்தினாரு, பார்வதி அம்மா பிடிச்சாங்க, அது இங்க நின்றுடுச்சு, அதான் நீலகண்டத்துக்கு கருதப்படுகிறது. கதைகள் மாணிக்க வாசக பெருமான் எழுதினார். என்ன எழுதினாரா, சிற்றுயிருக்கு இறங்கி ஒரு வருகை, ஒரு நுணுக்கமான வருகை. இந்த விஷம் இங்கே இருக்கிறது ஆறறிவு படித்த மனிதர்களுக்கு தெரியும். இங்க பலம் எழுதி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குளத்தில் வந்து அழுக்கு இருக்கிறது இறங்க வேண்டாம், முதல் இருக்கிறது இறங்க வேண்டாம்னு எழுதி வச்சுட்டாங்கன்னா படிக்க தெரிந்த மனிதர்கள் சென்று இறங்க மாட்டாங்க, நம்ம தப்பிச்சிருவோம். ஆனா அங்க இருக்கிற யானைக்கோ அங்க இருக்கிற நாய்க்கோ ஓநாய்க்கோ பூனைக்கோ தெரியாது, பலகை எழுதி வச்சிருந்தா தெரியாம போய் இறங்கி முதல்ல இறங்கும். மாணிக்க வாசக பெருமான் எழுதினாரு, சிவன் ஏன் நஞ்சு அருந்தினார்னா, சிற்றுயிர்கள் 6 உயிர்கள் வந்து நஞ்சில் தெரிஞ்சு விட்டுடும்பா. ஆனா ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கிறாங்கல்ல, தொட்டால் மட்டும் தெரிகிறவங்க, தொட்டாலும் சுவையில் தெரிகிறவங்க, வாசனை மட்டும் தெரிகிறவங்க, வண்ணம் வடிவத்துவ 4 அறிவு மட்டும் தெரிஞ்சவங்க, கேட்கிற 5 அறிவு மட்டும் இருக்கிறவங்க இந்த விஷம்னு தெரியாம சாப்பிடுவாங்களா. அதனால சிவபெருமான் அருந்தினார்னு மாணிக்க வாசக பெருமான் சொன்னார் பாருங்க. சிற்றுயிருக்கு இறங்கினார் என்ற அந்த குறிப்பை நாம். ஆனால் வைணவம் நாம் குறை சொல்லவில்லை, அந்த பகுதியின் பக்தி மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான பகுதிதான். ஆனால் அது கதைகளால் கட்டமைக்கப்படும். குறிப்பாக 10 அவதார கதைகள், அங்கிருந்து கூர்ம அவதாரம் மச்சாவதாரத்திலிருந்து தொடங்கி நாம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்திலிருந்து இப்ப கல்கி அவதாரம் வரையில 10 அவதாரங்களை வைத்திருக்கிற கதை. நம்ம வீட்டுல கூட எங்க அம்மா சின்ன வயசுல அடிக்கடி சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அவதாரம் மாதிரி இருக்கிறையா அப்படின்பாங்க. அவன் இப்பதான் தெரியுது நாம முதல் அவதாரம் மாதிரி இருந்திருக்கிறோம் போட்டிருக்கிறது. அன்றுக்குரியவர்களே, சைவமும் வைணமும் அந்த அடிப்படையில் வேறுபட்டு நிற்கிறது என்பதை பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்கிறார். கதைகளால் உருவாக்கப்பட்டு அதன் வழியாக அறத்தை சொல்லுவது வைணவமாக இருக்கிற போது, தத்துவங்களின் அடிப்படையில் இதை சொல்லுகிறது தம்பி. அப்படி இந்த நூலை கட்டமைக்கிறார். தம்பியினுடைய இந்த நூல்ல என்ன சிறப்பு அப்படின்னா, ஆழ்ந்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 63 நாயன்மார்கள் மட்டுமல்ல. அதுக்காக நாம ஒரு தடவை கைத்தட்டல் வாழ்த்து. பொதுவா படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 63 இது 2 விதமாக தம்பி எழுதியிருக்கிறார். தமிழ் இலக்கியம் வந்து தொகுத்தல், வகுத்தல், விரித்தல். ஒரு விதமாக தொகுத்து முதல்ல சொல்லிடுறது, அதற்கப்புறம் அது விரிவுபடுத்துறது அப்படின்னு. தம்பி இந்த வரிகள்ல ஒற்றை வரிகளில் சொல்லுகிற அந்த செய்தி இருக்கிற பாருங்க, உண்மையில எனக்கு வியப்படை. ஒரு அறிஞர்கிட்ட போய் தமிழறிஞர்கிட்ட கேட்டாங்களா, நீங்கள் வந்து பிறகு அண்ணாவதாக தொடர்புபடுத்தி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அண்ணா வந்து 5 நிமிடம் பேச வேண்டும் என்று கேட்டபோது 15 நாள் கழிச்சுவாங்க. என்ன ஐயா, நீங்க 1/4 மணி நேரம் பேசணும் அப்படின்னாக்கா அடுத்த வாரம் வரேன், இல்லையா 2 மணி நேரம் பேசுறதுனா இன்னைக்கே வரேன், இப்பவே வரேன். இந்த சுருங்க சொல்லி விளங்க வைத்ததுக்கு தான் ரொம்ப பெரிய முயற்சி வேண்டும். அப்படி இந்த தம்பி வந்து 63 வரிகளை எழுதியிருக்காங்க. அதை மட்டும் வாசித்து எனது தலைமை உரையை நிறைவு செய்து இசை அணியிலிருந்து நான் தொடங்குகிறேன். ஒரு வரி போட்டு எழுதியிருக்கோம். 6 இந்த பாடல் இசை பாடலாக பதிவாகி யூடியூப்ல நமக்கு கிடைக்கிறது. எனக்கு வந்து கண்ணாடியை கழட்டி வச்சுட்டா எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கண்ணாடி போகவே எனக்கு வந்து பிள்ளைகள் கண்ணாடி போகும். 6 தன்னை இங்கு முன்துணையாய் ஏற்றாய் போற்றி, சீரினவை கண்டன் பெற ஊரறிய கொடுத்தாய் போற்றி, இயற்பகையோ தத்துணையே ஊரெதிர்த்தும் அனுப்பினான் போற்றி, துயர் தந்து பின் நிலை மாற்ற மாரனுக்கு கொடுத்தாய் போற்றி, பகையறிந்தும் மெய்ப்பொருளால் இன்னுயிரை இழந்தான் போற்றி, மிகை கொண்டு விரல் மீண்ட உனைப்புற வென்று ஒதுக்கினான் போற்றி, சித்தம் சிதறாதே என்னமுதும் சிவனடியில் வைத்தார் வழி போற்றி, சித்தன் ஆரூரால் திருவாரூர் குடிபிறந்தார் வழிதழுவோம் போற்றி, முப்போதும் உண்மையினி திண்டி சேவகம் செய்தார் வழி போற்றி, முழுநீரு
பூசி உன் குறி உணர்த்தி நின்ற அடியால் வழி தொடர்வோம் போற்றி. அப்பாலும் இப்பாலும் உன் நாமம் கூறி அடி சேர்வார் போற்றி. எப்போது உனை துதிக்கும் மாறா சிந்தனை அருளாய் போற்றி. வழி நீ என பதியறிய மங்கையர் கரசி உணர்த்தினான் போற்றி. அடி துணை தேடும் பக்தருக்கு நேசம் செய்து கொடுத்தான் போற்றி. எழில் மாட எழுது செங்கண்ணன் களிர் புகாது கட்டினான் போற்றி. எழில் சுந்தரனை சடைஞானி இருவரும் பெற்று சிறந்தனர் போற்றி. இரவா புகழடியார் புகழ் குறிப்பு தந்தார் சுந்தரன் அடி போற்றி. மறவாது நட்பினை இறை புணர்த்தி தரிசனம் கண்ட சேரன் அடி போற்றி. திக்கெங்கும் புகழ் பரப்பும் தில்லை வாழ் அந்தனர்கள் போற்றி. உன் புகழ் கற்று வரப்புரைத்த பொய்மழை இல்லா புலவர்கள் போற்றி. அன்பே சிவமெனும் தத்துவம் உணர்ந்தோர் போற்றி. அடியவர் அடிபணிந்தே வழி தொடர்வோம் போற்றி போற்றி. மனநம் செய்தே புண்ணிய பலன் பெறுவோம் போற்றி. திருநடனம் புரிய இறையடி கொள்வோம் போற்றி. ஒரு பொருட்கதையை கண்ணப்ப நாயனாருடைய கதையோ திருநாவுக்கரசரையோ எல்லோரையும் ஒரு அடியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அன்றைக்குரிய முத்துக்குமார சாமியுடைய திறனை போற்றி முதலில் அவர் எழுதியிருக்கிற மிகச்சிறந்த நூலான இறை போற்றும் சிவனடியார் 63 வரலாறு என்பதிலே பகையர். இந்த அடி வந்து ரொம்ப வலிமையான நம்ம நினைச்சிருக்க 3வது அடி நினைச்சிட முடியாது. இயற்றமை ஒரு நூல் எழுதப்பட்டால்தான் அது இசையமைக்கப்படும், அப்புறம் தான் நடிக்க முடியும் என்ற வாதங்களை வைப்பதற்காக எனது அருமைக்குரிய நண்பர் வெண்பாவின் மிகச்சிறந்த படைப்பாளியாக இருக்கிற அடுத்தது வேதாத்திரியார் வழி நடக்கிற ஞான ரவிச்சந்திரன் அவருடைய உரையை வாதத்தை இந்த அரங்கம் கேட்பதற்கு செவிகளை திறந்து வைத்து காத்திருக்கிறோம். வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்து உணர்ந்து அமைதியாக. இங்கே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை வாழ்ந்தோர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். மிக குறிப்பாக இந்த அவையில் இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக வீற்றிருக்கக்கூடிய அறிவு பெருந்தகை தமிழீழன் நாயகம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அவர் 78 கூட்டல் ஒன்று 70 இந்த அருமையான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ததனுடைய காரணம் நம்முடைய முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள் இறை போற்றும் சிவனடியார் 63 வரலாறு என்கிற ஒரு கருவூலத்தை எழுதியிருக்கிறார். உண்மையிலே சொல்லப்போனால் இது எப்படி பெரிய புராணம் போற்றப்பட வேண்டியதோ அவருடைய சிறு வடிவமாக இந்த நூலை நான் பார்க்கிறேன். மிக அற்புதமான முயற்சியை ஐயா அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மொழி வளம் கொண்ட தமிழுக்கு அதில் உள்ள எல்லா சொற்களையும் ஒரு அகராதி சொல்லிவிடுவது போல ஒரு 63 நாயன்மார்களின் வரலாற்றினை எளியவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் மிக அருமையாக ஒரு அகராதியை போல இந்த புத்தகம் கையில் இருந்தால் எல்லாவர்களுடைய 63 வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியுங்கிற வகையில் ஒரு வழிகாட்டி மாதிரி படைக்கிறார். ஏன் இதனை சொல்கிறேன் என்று சொன்னால், படைத்திருக்கிறார், சமைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அதுக்கு ஏற்றமில்லை. அவர் சமைத்திருக்கிறார் சாப்பாடு ஏற்றமிழ் என்று வரும்போது அந்த ஏற்றமிழ் தான் இசைத்தமிழுக்கும் நாடகத்தமிழுக்கும் அடிப்படை மூலம் என்பதை நடுவர்களே எனக்கு ஒரு வலுவான ஒரு வாதத்தை சேர்த்துதான் என்னை பேச அழைத்தார். அது காரணம் உங்க கூட வண்டியில வர்றதுனால நாடகத்தை வாய்ப்பு. இதன் நடுவே என்னோடு இருவேறு அடிகளிலே இசைத்தமிழில் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள், நாடகத்தமிழிலே அம்மா அவர்கள் கமலாதேவி அவர்களும் இந்த அற்புதமான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிறார். உண்மையிலே சொல்லுவானால் நான் திகைத்து போய் தான் அமர்ந்திருந்தேன். இன்றைய நாள் எனக்கு மிகவும் பயனுள்ள நாளாக அமைந்தது. அதற்கு முழு முதற் காரணம் உங்களுடைய தொடர்ந்து 2 நாட்களாக இந்த ஒரு செய்தி என்னிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. என்னவென்று கேட்டால், தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்று பார்த்தேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்கிற வகையிலே மகன். இப்பொழுதுதான் 2 நாட்களுக்கு முன்பு இந்த 2 குரலையும் நான் எடுத்து பேசினேன். அங்கேயும் தந்தை மகன்.
இங்கேயும் தந்தை வழியே தந்தையினுடைய புகழை அப்படியே இன்னும் தூக்கி பிடிக்கும் வகையில ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளை அவையத்து முந்தி இருக்கிற வகையில் அதை என்பது பாராட்டுக்குரிய. இதுவும் இன்னொரு பரம்பரை அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். கலையம்மா அவர்கள் என் மீது என்னை நேரடியாக பார்க்காட்டாலும் கூட என் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்க பார்த்த உடனே வந்து பேசினார்கள் என்பது எனக்கு மிகுந்த பெருமை. எனக்கு சொன்னால் இங்கே வந்திருக்கக்கூடியவர் மிக பெரும்பான்மையோருக்கு ஐயா அவர்கள் உட்பட மிகுந்த பாரம்பரியம் இருக்கும், இலக்கிய பாரம்பரியம் இருக்கும். என்னை போன்றவர்கள் முதற்கட்ட இலக்கியவாதிகள் என்று கூட சொல்லலாம். முதல் நிலை இலக்கியவாதிக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். முதற்கட்ட நிலையில நாங்கள் வந்து கொண்டிருக்கிற நிலையில உங்களையெல்லாம் பார்க்கும்போது நான் மிகுந்த வியப்போடு தான் பார்க்கிறேன். அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏன்னா வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 8 மணி நேரம் எல்லா செய்திகளையும் சொல்ல வேண்டும் என்பதனால 8 மணி நேரம் அப்படியே ஒரு 8 மணி நேரம் வாங்கி வரலாம் நினைச்சேன். நடுவர் ஏமாந்தா 4 மணிக்கு யோகா முடிச்சுட்டு போனா அப்படின்னு பார்க்குறேன். எனவே இந்த செய்தி நான் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த சைவம் வைணவம் என்பதில் முதன்மை பெறுவது சைவம் தான். இது பட்டிமன்றம் சைவமோ வைணவமோ அது அல்ல என்றாலும் கூட சைவம் தான் அடிப்படை. அதை அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் சொல்வார், அசையாத ஒன்றுதான் அசைவு பெற்று அத்தனையுமாய் ஆகியிருக்கிறது என்று வரையிருப்பார். இறைநிலை என்பது இசை அணியில பேச வந்திருக்கிறவரை மறைமுகமா தாக்கிட்டு அசையாத ஒன்றுதான் அது சைவம். சிவம் என்பது அசையாது. பின்பு அது நடனமாடுகிற போதுதான், கூத்தாடுகிற போதுதான் அடுத்தடுத்து வருகிற அத்துணை நிகழ்ச்சிகளும் உயிரின பரிமாணங்களும் பரிணாமங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திதான் சைவ மதம் சொல்கிறது. அந்த சைவ மதம் சொல்கிற செய்தியை எளிய மக்களுக்கு ஐயா அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய தலைமை உரையிலே தமிழ்நிலை அவர்கள் குறிப்பிட்டார். வைணவமும் இந்த செய்திகளை எல்லாம் எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று சொன்னாலும் கூட அது மிகப்பெரிய ஊடக கதைகளை வைத்து, அவதார கதைகளை வைத்து, மிகப்பெரிய கதைகளை வைத்து பாமர மக்களுக்கு புரிய வைத்த போது இந்த சைவ மதத்தில் மிக குறிப்பாக இந்த 63 வரலாறுல பெரும்பான்மையாக ஸ்டாலின் முடசே அவர்கள் பேசும்போது எனக்கு சாதகமாகவே பேசிக் கொண்டிருந்த நிலை அது மிக குறிப்பான ஒன்று. இயற்றமிழ்ல அருமையாக இந்த செய்தியை முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள் அழகான எளிமையான தமிழில் எழுதியிருக்கிறார். இயற்றமிழுக்கு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், 2000 ஆண்டுகள் கழித்த ஒரு திருக்குறளை நம்மால் எளிதிலே விளங்கிக் கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் காரணம் என்னவென்று சொன்னால், அது மிகப்பெரிய கடுமையான சொற்களால் ஆன ஒரு இயற்றமிழ் அல்ல. அந்த வகையிலே இந்த இயற்றமிழ் படைத்திருக்கிற இயற்றமிழ் மக்கள் எளிமையான மக்கள் எளிதாக புரிந்து கொள்கிற வகையில இந்த புத்தகம் முழுவதும் அமைத்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, 63 வரலாற்றையும் நன்கு நோக்கினால் இங்கே மட்டும்தான் மேல்தட்டு என்று இல்லாமல் இங்கே அரசனுடைய வரலாறு, ஆண்டியருடைய வரலாறு, வேடுவருடைய வரலாறு, ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையர் என்று சொல்லக்கூடிய அவருடைய வரலாறு, எல்லாருடைய வரலாறு இருக்கு. அப்படின்னா திருமூலருடைய இந்த 63 இந்த வரலாறை படித்தால் பாமரர்களுடைய வரலாறு, பாமரர்கள் எப்படி தன்னுடைய செயல்பாட்டினால் தன்னுடைய வாழ்க்கை நிலையில் ஆன்மீக நிலையில் உயர்ந்தார்கள் என்பது பற்றிய ஒரு வரலாறு தான் 63 வரலாறு. இயற்றுவதற்கு அடிப்படையாக அந்த வரலாறுடைய உருவாக்கம் தான் இருக்கு. ஒன்று. இன்னொன்று, நம்மை போன்றவர்கள் சாதாரண மக்கள், என்னை போன்றவர்கள் அப்படி வச்சிருக்கோம். என்னை போன்றவர்கள் தொண்டர் அடிப்படை ஆழ்வாருக்கு என்னை போன்றவர்கள் பெரிய புராணத்தை முழுவதுமாக படித்து கரைத்து குடித்து அதில் உள்ள சாராம்சத்தை புரிந்து கொள்வது என்பது இயலாத ஒன்று. அதற்கான நேர அவகாசம் யாருக்கும் இல்லை. இன்னொன்று, அந்த பாடல்களை புரிந்து கொள்கிற இலக்கிய அறிவும் பாமரர்களுக்கு இல்லை. ஆனால் அந்த குறையை போக்குகிற இயற்றமிழை படைத்திருக்கிறார். 14-15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட போது அப்டேட் பண்ணியிருக்கேன். நன்மைப்படுத்துதல் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல மிக அருமையான ஒரு அகராதியை, வழிகாட்டியை
படைத்திருக்கிற இந்த நூல் இசைத்தமிழும் நாடகத்தமிழும் பிற்பாடுதான். ஆனால் பதிவேற்றம் நடந்திருக்கிறது, அது இயற்றமிழால் தான் பதிவேற்றம் நடந்திருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். இதுலயும் இன்னொரு சிறப்பு இருக்கிறேன். சொல்றது வந்து அவர் பாடிக்கிட்டோ நாட்டியம் ஆடிக்கிட்டோ எழுதல, இயற்றமிழால் தான் அது உருவாகியது. அதற்கு பின்புதான் அது இசைத்தமிழாக நாடகத்தமிழாக உருமாற்றமடையும். எனவே அதற்கு பிற்பாடுதான் இரண்டும் வருகிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இதுல மிக அருமையாக சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதன் தவறு செய்கிறான், தவறு செய்பவன் திருந்த வேண்டும், இறைவனடி சேர வேண்டும், நல்ல முறையில வாழ்க்கை அமைத்து அம்மா அவர்கள் சொன்னால் இது நாடகம் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அது ஏற்றபடியில் மிக அருமையாக எளிமையாக சொல்லுகிறார். திருநீலகண்ட நாயனார் வரலாற்றை சொல்லுகிறது. நிலையில்லா வழி சென்று பிழையடைந்தேன், கண்டன் வழியில்லா நிலை கொண்டு துயரடைந்தேன். இது எளிமையான தமிழ். எதுகையும் இருக்கிறது. ஐயா அவர்களை குறிப்பிட்டது போல இந்த புத்தகம் முழுவதும் எழுதியிருக்கிற அத்தனை படங்கள் பார்த்துவிட்டு ஈற்று அடி என்று சொல்லப்படுகிற அந்த இயைபு தொடை அருமையாக வந்திருக்கு. அந்த இயைபு தொடைதான் இசைக்கும் சரி நாடகத்திற்கும் வலு சேர்க்கிறத தவிர அந்த நாடகத்தமிழோ இசைத்தமிழோ இந்த இயற்றமிழுக்கு வலு சேர்க்கவில்லை என்பதை நடுவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்றமிழ் தான் வேறு. இயற்றமிழ் அவ்வளவு அருமையாக இருந்திருப்பதால் தான் அந்த பாடலை மிக அருமையாக பாட முடிகிறது. அந்த வரிகளை அம்மா அவர்கள் மிக அருமையாக அதை நாடக வசனம் போல வீராவசமாக உச்சரிக்க முடிகிறது. அந்த இயல்புத்தொடை இல்லை என்றால் அது அந்த இயற்றமிழ் அப்படி கட்டமைக்கப்படாவிட்டால் நாடகத்தமிழுக்கு அது துணை வந்திருக்காது, பேசியிருக்க முடியாது என்பதை அம்மா அவர்கள் புரிந்துள்ளார்கள். எனவே அவர்களே இந்த போட்டியிலிருந்து தானாக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதால் அலைவாயும் மனமதனால் நெறி இழந்தேன். அலைவாயும் மனமதனால் நெறி இழந்தேன், உடன் கலையாத மடவைகளால் தடம் புரண்டேன். இதுல இன்னொரு சிறப்பு இந்த ஏற்றமிழ வச்சிருக்கிறார்கள். இந்த கலிப்பால சுரிதகம் என்று ஒன்று உண்டு. அதாவது மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் சொல்லி அதனுடைய இறுதியில இதுதான் நெக்ஸஸ் என்று சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு அந்த பகுதி அந்த மொத்தமா சொன்ன செய்திகள்லாம் அந்த ஏற்றுமொழி இவர் எடுத்து பயன்படுத்திருக்கிறார். எடுப்பு உடனெடுப்பு என்பதெல்லாம் விட திருவுருமாறு இதை படித்து விட்டால் போதும். இது மேல 2 எடுப்பு உடனெடுப்பு சொல்லிவிட்டு அடுத்ததாக சுரிதகத்துல அந்த செய்தியை முடிக்கிறார் பாருங்க. விளையான உறவுகளால் நான் மதி இழந்தேன், தொலைந்து விட்ட உறவுகளால் மனமுடைந்தேன், கற்சிலையான மனம் கண்டு வெறுப்படைந்தேன், நினைவு தொலையாத மனம் தந்தால் உன் வழி தொடர்வேன் என்று இறைவனிடத்துல திருநீலகண்டர் நான் செய்த தவறுக்காக வருந்தி பாடுகிற ஒரு பாடலை மிக எளிமையாக நான் திரும்ப சொல்கிறேன். இயற்றமிழில் இவர் இப்படி கட்டமைத்தால்தான் அதை நாடகத்தமிழுக்கும் அது இசைத்தமிழுக்கும் உறுதுணையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று கேட்கிறார். இதுவும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட இளையான்குடி மாறநாயனார் என்கிற அற்புதமான பாடல். வாழ்வது அத்தனை கடுமையானதா, வீழ்வது மிக மிக எளிமையானதா, வாழ்வது அத்தனை எவ்வளவு, அதாவது அரிசி விருத்தம் போல அரிசீர் விருத்தமாக, அரிசீர் விருத்தம் தான் இசைக்கு உறுதுணையாகும். அரிசீர் விருத்தம் அமைத்திருக்கிறார். வாழ்வது அத்தனை கடுமையானதா, வீழ்வது மிக மிக எளிமையானதா, ஆழ்வது நீ என்றதால் நம்பிக்கை. பொதுவாகவே இது பக்தி மார்க்கம் என்பது நம்பிக்கை மார்க்கம். பக்தி மார்க்கம் என்பது நம்பிக்கை மார்க்கம். நம்பினார் கெடுவதில்லை என்பது போல எந்த இறைநிலையை அவர் நம்புகிறார்களோ அவன் பார்த்துக் கொள்வான். அவருடைய செயல் எல்லாம் அவன் செயல் என்று சரணாகதியாக அவரிடத்துல எல்லாவற்றையும் விட்டு விடுவதுதான் பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்க செய்தியை ரொம்ப எளிமையாக ஆள்வது நீ என்றதால் நம்பிக்கை வைத்தேன், சூழ்வது நீ என்றதால் துன்பத்தை அடைந்தேன், நீள்வது துயர் கொண்ட வாழ்வது என்பதாச்சு, மீள்வது நாளும் என் வழக்கு என்பதாச்சு, மாள்வது என்னுள் முன்னோடான அன்பது அன்பென்பதாச்சு, மூழ்வது சினம் என்று உண்மையில் நாளும் என்பதாச்சு என்று அற்புதமாக சொல்கிறேன். இந்த ஏற்றமிழ இன்னொரு சிறப்பையும் ஐயாவது அது திணை. இது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரிடத்தில் இல்லாத துறைகள் அத்தனையும்
முத்துக்குமாரசாமி அவருடைய புத்தகத்துல அவருக்கு 32 துறை தான் வச்சிருக்காரு. இந்த புத்தகம் முழுவதும் 63 துறைகளை வகுத்து ஒவ்வொரு துறையும் என்ன என்று கீழே விளக்கம் அளிக்கும். துறை எந்த துறை சம்பந்தப்பட்டது, இந்த பாடல் இந்த செய்தி எந்த துறை சம்பந்தப்பட்டது, அதிக துறைகளுக்கு முதல்வர் இது வாழ்வது அத்தனை கடுமையானதா வீழ்வது மிக மிக எளிமையானதா என்பது முழுக்க முழுக்க தன்னுடைய விதியை நொந்து கொள்வது. அப்போ இது இந்த துறை எது சார்ந்தது என்பதையும் அவர் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஊழ்வினை சார்ந்தது என்று குறிப்பிடுகிறார். எனவே இயற்றமிழில் இவர் கொடிகட்டி பறக்கிறார் என்றுதான் சொல்வேன். அதுக்கு காரணம் இவருடைய கடைசி பக்கத்தை நான் பார்க்கிறேன். எத்தனை இல்ல புத்தகம் தான் கடைசி, நான் கடைசி புத்தகம் தான் கடைசி. இந்த புத்தகத்தை கடைசி பக்கத்தை பார்க்கும் பொழுது ஒரு மலைப்பு தோன்றுகிறது. எனக்கு நேற்று அறிமுகம் செய்தது தம்பி என்று சொன்னார். எனக்கு தம்பியாக தெரியவில்லை, என்னுடைய அண்ணன் போலதான் தெரிகிறார். அத்தனை அற்புதமான பிறப்பு சான்றிதழ் வாங்கியது திருக்குறளுடைய இணைப்பு. அத்தனை அருமையான புத்தகங்களை எல்லாம் அதுல மிக அருமையான தலைப்புகள். கள்ளிப்பால் சுவைக்குமோ வெண் சிசுக்களை பற்றி நான் நேற்று கூட ஒரு இடத்துல குறிப்பிட்டேன். ஒரு கவிஞர் என்பவன் வெறும் ஆன்மீக கவிதையை படைத்துவிட்டு, வெறும் அழகியல் கவிதையை படைத்துவிட்டு அவன் மறித்து போவானால் அவன் கவிஞரே இல்லை என்று சொன்னேன். அதை மெய்ப்பிக்கும் வகையில பெண் சிசுக்குலை என்கிற ஒரு சமூக குறைபாட்டை எழுதியிருக்கிறார் என்கிற செய்தியை நான் பார்க்கும்போது மிக உண்மையாகவே நான் கள்ளிப்பால் சுமைக்குமா என்கிறார். எனவே சுந்தரத்துக்கு செல்வருவான் கொடுத்த மாதிரி ஆதாரத்தை கொடுக்குறீங்க எனக்கு நீங்க. இந்த செய்தி எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான். கண்ணப்ப நாயனார் பற்றிய வரலாறு நாம் சிறு வயதிலிருந்து பாடப்புத்தகத்தில் படித்திருக்கிறோம். ஆனாலும் கூட இப்போது உருவாகி கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பாடலை மட்டும் பாடினால் போதும், இந்த பாடலை மட்டும் படித்தால் போதும். அதை கொண்டு நீங்க படித்தால் போதும். குற்றம் என்ன செய்தேன் பெற்றவனே, அவங்களாம் முடித்தால் போதும் இருக்காங்க. குற்றம் என்ன செய்தேன் பெற்றவனே, குற்ற துணையின்றி இங்கு நான் அகற்றுவனே. இல்ல அற்புதமான சொல்லாடல் தான். இந்த அகற்றுதல் என்பதெல்லாம் சாதாரணமாக நாம் பயன்படுத்துகிற ஒரு அதை மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறார். அற்புதமான பணியை முத்துக்குமாரசாமி செய்திருக்கிறார். நடுவில் ஏற்றம் சேர்த்து எனக்கு இசை வந்திருக்கு. அதனாலதான் சொல்ல வரேன், இயற்றமிழ் அவர் இந்த புத்தகத்துல கொடிகட்டி பறக்கிறார். ஏவு தொடை என்பது ஒன்று, இந்த சொல்லாடல் என்பது புதிய புதிய சொல்லாடல், ஆனால் மீட்டுருவாக்கம் செய்கிறார். இப்போ அரற்றுவடை என்பது நமக்கு தெரிய வருகிறது, இல்லை என்றால் இது படிக்கணும்னு நமக்கு தெரியாது. யார் கண்பட்டதோ கண்ணில் குருதி பெருகியதே, கூர் முனை கொண்டு தாக்கியதாருள்ளம் வருந்தியதே, என் செய்வேன் ஏது செய்வேன் ஒன்றும் தோன்றவில்லை, அன்போடு பண்பாடியும் பெருக்க நிற்கும், என்னை சோதித்து பார்க்காதே மனம் தாளவில்லை, என் இரு கண் கொண்டு காப்பேன் உனக்கு புரியவில்லை. இந்த 8 வரியில ஒட்டுமொத்த கண்ணப்ப நாயனருடைய வரலாற்றை ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவருடைய இயற்ற வழி நாம் பாராட்டாமல் எப்படி இருக்கிறது. எனவே இறுதியாக நிறைவாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இறுதியாக நிறைவாக இதுவே ஒரு வழிகாட்டி என்று நான் சொல்லிக் கொண்டிருந்த போது இந்த புத்தகத்திற்கு ஒரு வழிகாட்டி போற்றியிருக்கிறார். ஏற்ற வழி இன்னொரு உச்சகட்டத்தை நடுவர் கண்ணாடியை காட்டிவிட்டு 63 நாயன்மார்கள் வரலாற்றை சுருக்கமாக 8 வரிகளாக படித்துவிட்டு அதை ஒவ்வொரு வரியில் ஒரு மனிதர் ஒரு கவிஞர் அந்த வரலாற்றை ஏற்றமிடால் நமக்கு எடுத்துரைக்கிறார் என்றால் இந்த புத்தகத்தை வியந்து பாராட்டுகிறேன். எனக்கு உண்மையிலேயே தமிழன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் இது போன்ற ஒரு அவையில நான் ஆன்மீக துறையில மனவளக்கலை பேராசிரியராக இருந்தாலும் கூட பக்தி மார்க்கத்திலே என்னுடைய நாட்டம் அதிகமாக இருக்கிறார். என்னுடைய நாட்டம் எல்லாம் இறை விளக்கம் விஞ்ஞான முறைப்படி மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்கிற அந்த நாட்டத்திலே தான் நான் பயணித்துக் கொண்டிருப்பேன். இந்த துறையிலே நான் அதிக நாட்டம் செலுத்தாதவன், ஆனால் என்னையும் 63 பற்றி தெரிந்து கொள்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு மூலமாக. அதனால் மீண்டும் ஒரு முறை செவிமொழித்து வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து அமைகிறேன். வாழ்கிறோம். நம்மளுடைய ரொம்ப அருமையான ஒரு வாதத்தை ஐயாவுக்கு வைத்திருக்கிறார்கள். எழுதப்பட்ட ஒன்றுக்கு தான் இசையமைக்க முடியும், எழுதப்பட்ட ஒன்றுக்கு தான் நடிக்க முடியும்னாக்கா எழுதுதல் என்பதுதான் அடிப்படை. இயற்றி இருக்கிறார், நாம் என்ன சொல்றோம், அந்த புத்தகத்தை இயற்றி இருக்கிறார், எழுதி இருக்கிறார், யாத்திருக்கிறார், படைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம்.
அதுக்கப்புறம் தான் அதுக்கு இசையமைக்கும். வேறுபட்டு எழுதினாதான் இளையராஜா இசையமைக்கணும், பாவிஜய் எழுதினாதான் அப்புறம் தான் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க முடியுன்ற மாதிரி ஒரு இசைமை என்று பார்க்கிற போது எழுதப்படுதல் என்ற ஒன்று இருக்கு. கொஞ்சம் நேரம் கடந்திருந்தாலும் மிக அருமையான ஆய்வு நடந்திருக்கிற இந்த இடத்தில் என்னை விட 3 பேர் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கிற காரணத்தால் இந்த அவை ஒரு விழாவை எழுப்ப விருப்பப்படும். அது என்னன்னாக்கா, இப்போ இந்த நூலில் இயல் இசை நாடகம், இயலும் இசையும் இல்லை என்றாலும் கூட அதனுடைய நாடக பாங்கு மட்டுமே போதும் நூல் வெற்றி அடைவதற்கு என்பதற்கான அடிப்படை காரணத்தை அம்மா அவர்கள் ஒரு நிமிடம் வைக்க வேண்டும். அவங்க சிந்திச்சு கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, தொடங்கியவர் முடிக்க வேண்டும் என்பதாக சாலை நிறைவாக முடிப்பார். அன்றைக்குரிய ஞாபக வச்சிருந்த அவர்கள் இந்த நூலிலே இருக்கிற இசை நாடகமும் அடிப்படை அல்ல, இயற்றபடியே அடிப்படை. கிட்டத்தட்ட வார்த்தை அப்படிதான் நீங்க வச்சிருக்கீங்க. இருந்தாலும் அது ரெண்டையும் நீக்கினால் கூட இந்த நூல் வெற்றி அடையுமா? அந்த பாடலை யூடியூப்ல இசையமைக்காமல் போனாலும், அந்த பாடலுக்கு நாடக வடிவில் நடிக்காமல் போனாலும் இந்த நூல் மீண்டு வாழும் என்ற உங்களது விடையை, ஆதாரத்தை ஒரு நிமிடத்தில் நீங்கள் வைக்க வேண்டும். அதுபோலவே தம்பி ஸ்டாலின் அவர்கள் மற்ற 2 கூறுகள் அதில் இருக்க இயற்றமிழுடைய எதுகை, மோனை இதெல்லாம் ஐயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா அது இல்லை என்றாலும் எழுதப்பட்டிருக்கிற அந்த முறையில், இசையமைக்கப்படுகிற ஒழுங்கில், அது அந்த கதையை 63 நாயன்மார்களுடைய கதையை காலத்திற்கு கொண்டு சேர்த்து கொண்டே இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப புரியணும் பார்வையாளர்களுக்கு என்றால், இந்த பாடல் நூல் வடிவில் வெற்றியடையும் என்பதை ஐயா அவர்கள் பேசணும். நூல் வடிவமே போதும், இசையமைக்க வேண்டாம். இல்லை இந்த பாடல் இசையமைத்து ஐயா யூடியூப்ல போட்டிருக்காங்கல்ல, அது போதும் ஐயா, புத்தகமோ நடிக்கவோ வேண்டாம் என்று நீங்க சொல்லணும். அம்மா அவர்கள் இந்த புத்தகம் நாடகமாக உருவாக்கப்படுகிற கூறுகளும் பாத்திரங்களும் மிகுந்திருக்கிறார்கள். எதிர்கால நோக்கம் நாடகமாக உருவாக்கினால் இந்த புத்தக விற்பனையோ யூடியூபுடைய பாடல்களோ தேவையில்லை என்பதாக சொல்ல வேண்டும் என்று இந்த மன்றத்தில் அறிவுறுத்தி சின்ன சின்ன குறு நாடகங்களாக, செய்திகளாக மாற்ற வேண்டும். அடுத்தாக நம்ம ஞானரதி இயற்றமிழை. நன்றி. மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளித்ததற்காக நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாம் கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்களின் தாய் பற்றிய ஒரு கவிதையை, அதனுடைய குறுந்தகட்டை கேட்டிருக்கிறேன். அதற்கு இசை இருந்ததா இல்லை, அதில் நாடகம் இருந்ததா இல்லை? அந்த கவிதையை அந்த கவிதையை அழகாக இயற்றமிழாகவே அவர் பாடினார். அது எல்லோரையும் வெட்டி. 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா போய் சொன்னேன். பெத்தவளே, உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே. காத்தெல்லாம் மகன் பாட்டு, காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு, உன் கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. பொன்னையா தேவன் பெத்த பொண்ணே, குலமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே. வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததல்ல, வயிற்றுல நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சு. கண்ணு மூணு, கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம், அப்படிதான் படிப்பாரு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம். இடப்பக்கம் கிடைக்கையில என்னென்ன நினைச்சிருப்பேன். கத்தி எடுப்பவனோ, அளவான பிறந்தவனோ, தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ. இந்த விவரங்கள் ஏது ஒன்றும் தெரியாம நெஞ்ச ஊட்டி வளர்த்த உன்னை நினைச்சா அழுக வரும். இதுதான் வரி. கதை கதன்னு கிளிகன் களி கிண்டி, கதை கதன்னு களி கிண்டி. கருப்பட்டி நல்லெண்ணெய் கலக்கி அழுவாயே, தொண்டையில இறங்கும் சுகமான இளங்கு, மண்டையில இன்னும் மச மச நிற்கிறமா. கொத்தமல்லி வறுத்து வச்சு, உருமிளகாய் 2 வச்சு, சீரகமும் சிறு மிளகும் சேர்த்து வச்சு, நீர் தெளிச்சு கும்மி அம்மி அரைச்சு நினைக்கிறது. கும்மி அரைச்சு அம்மி அரைச்சு அம்மி மணக்கம் அடுத்த திரு மணமணக்கம் என்று அந்த பாடலை அவர் படிக்கும் போது இசைத்தமிழும் வேண்டாம், நாடகத்தமிழும் வேண்டாம், ஏற்றவிட வென்று விடுகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வெளிச்சான்றின் வழியாக வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிற பாடலுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கு இல்லை, அது நடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் ஏற்றமிடையே வெல்கிறது என்று வெளிச்சான்றின் வழியாக முத்துக்குமார சாமியினுடைய பாடல் நூல் வடிவிலேயே வெற்றி அடையும்
என்று சொல்லியிருக்கிறார். ஞானரவி அவர்களுக்கு வாழ்த்துகள். நண்பர்களே, ஒரு நூல் வெளியீட்டு விழா என்பது பட்டிமன்றமாக நிகழ்ந்தேறி இருப்பது. 3 பேரும் அந்த நூலை இப்ப இருக்கிற வார்த்தையில சொன்னா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள புகழ்ந்து அதுல இருக்கிற இயற்றமிழ் கூறுகள் எது என்பதை ஞான ரவிச்சந்திரன் அவர்களும், அதுல இருக்கிற இசை ஒழுங்கு எது என்பதை ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களும், அதில் இருக்கிற படிமங்கள் நாடக கூறுகளை அம்மா கமலாதேவி அவர்களும் மிக அருமையாக வாதித்திருக்கிறார்கள். 3 பேருக்கும் முத்துக்குமாரசாமி சார்பாகவும் இந்த அரங்கத்தின் சார்பாகவும் முதலில் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் சொல்லுங்கள். என்றால் ஏனோதானோ பேசுவது ஒரு முறை, ஈடுபாட்டோடு தயாரித்து வருவது என்பது. 3 பேரும் நூலுக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறார். இப்ப திருக்குறையை எவ்வளவு நேரம் சொல்லலாம்னு சொன்னா, ஐயா சொன்ன மாதிரி 8 மணி நேரம் சொல்லலாம். சிரமம் இல்லை. காலை எழுந்து கொஞ்ச நேரம் யோகா பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு கூட போயிடும். ஆனால் திருக்குறையை மிகச் சுருக்கமாக ஒரு 3-4 நிமிடங்களுக்குள், ஏனென்றால் நூலை குறித்து அனைத்து செய்திகளும் உங்களுக்கு கிடைத்திருப்பதால் அதை நான் சொல்ல. ஒரு நூலுடைய தொடக்கமாக எது இருக்கிறது என்றால், ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னதை போல இயற்றமிழ் தான் இருக்கிறது. கம்பன் அதை பாடுவார்கள் என்று நினைத்து எழுதவில்லை. திருத்தக்கதேவன் அதை பாடுவார்கள் என்று நினைத்து எழுதவில்லை. குற்றால குறவஞ்சி எழுதிய அவர் நினைத்திருக்கலாம் பிற்காலத்தில். ஆனால் இயற்றமிழ் தொடக்கமாக இருந்தது. அதற்கு தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம், தேமாங்காய் என்றெல்லாம் இலக்கணங்கள் வரையறுக்கப்பட்டது. நம்மையே பல பாடல்களில் ஏவு துணை ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்கிறார். எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டுகளை நூல் முழுவதும் சொல்ல முடியும். முடிக்கிற இடங்களிலே ஆசிரியர் பாவை ஏகாரத்தில் முடிக்க வேண்டும் என்று முடிப்பு. ஐயா துரிதகத்தை பற்றி எல்லாம் குறிப்பிட்டார். பார்த்தீங்க, ஐயா படித்த அந்த வரியை படிக்கிற பாருங்க. அந்த இளையான்குடி நாயனாரை பற்றி, மாரநாயனார் பற்றி ஐயா படிக்கிறாங்க. நீள்வது துயர் கொண்ட வாழ்வென்பதாச்சு, மீள்வது நாளுமின் வழக்கென்பதாச்சு, மாள்வது என்னுள் உன்னோடு ஆன அன்பென்பதாச்சு, மூழ்வது சினம் என்று மேல் நாளும் என்பதாச்சு என்ற ஆச்சு 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 என்கிற இயைபு தொடை அந்த இயற்றமிழில் வலிமை சேர்க்கிறது. முத்துக்குமாரசாமியுடைய இயற்றமிழுக்கு இந்த அரங்கம் கைத்தட்டல்களால் வாழ்த்துகிறது. மிகமையாக எழுதியிருக்கிறார். யாப்பினுடைய உறுப்புகளை அறிந்திருக்கிறார். திணைத்துறை வருது. இயல் தமிழ், இசைத்தமிழ் என்ற அடிப்படையில் அடுத்து வருகிற இசைத்தமிழை பார்க்கலாம். அதற்கு ஒரு இசை ஒழுங்கோடு பாடுகிற முறை இருக்கிறது அல்லவா? அதுக்கு பேர் பண்ணும் பேர். தொல்காப்பியத்தில் பண் என்றால் என்னன்னு தொல்காப்பியர் சொல்வார். அது பண்ணையில் வேலை செய்கிற தொழிலாளிகள் தங்களது களைப்பை மறைப்பதற்காக, களைப்பை போக்குவதற்காக இசைத்துக் கொண்டிருந்த பாடல்கள் தான் பண்ணாக. அதான் சிறுமான ஆற்றுப்படையாகவும் பெரும்பான ஆற்றுப்படையாகவும் யாழ் பாடலாகவும். இது இசையின் அடுத்த வடிவம். எல்லா இடங்களிலும் பாடல். நான் சொன்ன மாதிரி தாலாட்டில் தொடங்கி ஒப்பாதி வரையில பாடல்கள் எல்லாம் சினிமா பாட்டுல காப்பி அடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். மக்கள் கலங்குதப்பா, வடி பிடிச்சி எரியுதப்பான்னு பாடினாங்க. அது நாட்டுப்புற பாடல இருந்து எடுத்ததுதான். பருத்தி எடுக்கையில என்ன பாடலாரும் பார்த்த வச்சாங்க. அப்ப அந்த பாடல் அடுத்த நிலையில் இசை வடிவம் பெறுகிறது. அது செவிகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. நாம் இசைஞானி என்கிற ஒரு படைப்பாளியின் சமகாலத்தில் எவ்வளவு பாடல்கள். மகிழ்ந்து ஓட்டுகிற போது பேருந்தில் பயணிக்கிற ஓட்டுநர் முதல்ல பாட்டு கேட்டா கவனம் சிதைத்து போயிடுனாங்க. ஆனா இன்னைக்கு அவர் பாட்டு கேட்டுக்கொண்டு அப்படி ரொம்ப அருமையா பாடினாங்க. அவ்வளவு பாடல்களுக்கு யூடியூப்ல அப்படி இசையமைத்து பாட வைத்திருக்கிறார். அதுவே இந்த நூலில் இசை வடிவத்திற்கு வர வேண்டும் என்பது. இந்த இசை என்ற சொல்லுக்கு இது ஒரு பொருளும் இருக்கிறது. அது இசைத்தல், ஒப்புக்கொள்ளுதல். மீண்டும் மீண்டும் ஒரு பாடலையோ ஒரு செய்தியோ கேட்கிற போது அதற்கு நீ உடன்பாடானவர்களாக மாறிவிடுவீங்க. எனவே இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிற தளத்திலிருந்து இசை அமைக்கப்படுகிற போது உங்களை போன்ற சிவன் அருள் பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களை இசைவிக்கிற பணியை அது செய்கிறது. எனவே அந்த இசை தமிழிலும் முத்துக்குமாரசாமியுடைய நூல் வெற்றி அடைகிறது. அதற்காக ஆனால் இந்த ஈர்த்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற வரிசையிலேயே தமிழ் அறிஞர்கள் ஒன்றை சொல்லிவிட்டார். ஒரு பாடல் எவ்வளவு தேமா புரிமாவோடு எழுதப்பட்டிருந்தாலும் அதில் பொருள் இல்லை என்றால்
இசை ஒழுங்கோடு இருக்கிறது என்ற காரணத்தினால் சில பாடல்கள் வெற்றி அடைந்து விடுவதில்லை. திரைப்பாடல்ல அஸ்கு லஸ்கு என்று தம்பி எழுதுறாங்க. நல்ல கருத்து தான். வைரமுத்துடைய மகன் ஆசிய நாடுகள் முழுவதும் காதல் என்பது குறிக்கிற சொற்களை எடுத்துக்கொண்டு வந்து சேர்க்கிறார். பல பொருளற்ற பாடல்களுக்கு கூட இசையமைத்து விடக்கூடிய ஆபத்து நிகழ்ந்திருக்கிறது திரைத்துறையில். ஆனால் தப்பி எடுத்திருக்கிற ஆழ்வாரில் ஒருவரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கடலிற்றறிவார் என்று என் சொல்லுவீங்க எனக்கு சரியா சொல்லுங்க. கடலிற்றறிவார் என்பது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு என்ன கடலிற்கு அறிவார் என்றால், இந்த உலகத்தில் மனிதர்கள் பேசுகிற மொழியை புரிந்து கொண்டாலே அது வியப்பு. சாலை ஓரத்தில் பட்டினியோடு இருக்கிற நமது அத்தையை, பெரியம்மாவை, பாட்டியை பார்க்கிற போது உணவு வாங்கி தந்து போகலாம் அப்படின்னு நினைத்தோம் என்றால் அதுவே சிறப்புக்குரியது. ஆனால் கடலிற்றறிவார் எப்படிப்பட்டவர் என்று பெரிய புராணம் சொல்கிறது தெரியுமா? பறவையின் மொழிகளை கேட்டு அறியக்கூடிய ஆற்றல். இன்னும் உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள், பறவையின் மொழியை இந்த உலகத்திலே இருக்கிற புழு பூச்சிகளின் வலியை, வேதனையை நடுவரை வந்து ஏதோ எடுத்துட்டு உங்களுக்கு ஆதரவா இல்லைன்னு கடலிற்றறிவாரை பற்றி தம்பி அழகா எழுதுறாங்க. ரொம்ப அருமையாக அந்த செய்தியை சொல்லுகிற அவருடைய அந்த பாடல் ஒழுங்கை பார்க்கிறேன். மயங்கி நின்றார் இறை ஆரூரன் இசையில் உளமுருகி, தயங்கி நின்றார் கோசையல் அறியாது மனமருகி, நாள்தோறும் சிலம்பொலிக்கும் வழிபாட்டின் முடிவில், நாள் தொழும் குணம் தழைக்கும் இறையேட்டின் வடிவில், தோழனவன் அவன் இசையில் மயங்கியது உரைத்தாய், குணசீலன் அவன் இன்னிசையை தடுத்தேனோ இறை பகர்வாய், அறியாது செய்தியின் பிழை மன்னித்து அருள்வாயே என்று எழுதுகிற அந்த இடையில் கடலிற்றறிவாருடைய மனித நேயத்தை கடந்த உயிர் நேயத்தை கொண்டு வள்ளற்பெருமானுடைய 200வது ஆண்டு பிறந்த நாளிலே நாம் 1823 இந்த மண்ணுக்கு வந்தவர் வள்ளற்பெருமான். அப்போ எனக்கு ஒரு செய்தி தெரிகிறது. தம்பி ஒரு கதை சொல்லுகிறார். புத்தனாரை குறித்து சொல்லுகிற போது அது காட்சி படித்தினால்தான் எனக்கு கடப்ப நாயனாரை குறித்து நீங்கள் சொல்லுவதை நான் எழுதி படிப்பது என்பதை விட, பாடி கேட்பது என்பதை விட, அது எனக்கு காட்சியாக தெரிகிற போது, ஒருவன் செருப்பால் அடித்தான் என்று பிற்காலத்தில் காலவேக புலவர் எழுதினார்கள். அப்போ தன்னுடைய இன்னொரு கண்ணை அறுத்து வைப்பதற்கு தனது விதியடிகள் அணிந்த காலை தூக்கி சிவலிங்கத்தின் மீது கண்ணப்ப நாயனார் வைத்தார் என்கிற காட்சி விரிகிற போது எனக்கு மிகவும் எளிதில் புரிகிறது. அப்போ 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே இருந்து சிந்திக்கிற போது இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை எதை வாங்கிக் கொள்கிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற நூல்களையே ஆடியோ ஃபைல்ஸா மாற்றி ஒளிக்குறிப்பா போட்டாதான் கேட்க முடியும். இயற்றமிழுக்கு பேசுற ஞான ரவியே அப்படிதான் சொன்னார். வைரமுத்தினுடைய குரல்ல தான் நான் கேட்டேன் என்று சொன்னார். இசை தமிழில் கேட்டுக் கொண்டிருந்தால் பாடல் புரிகிறது. ஆனால் அம்மா அவர்கள் சொன்னதை போல ஒரு நடித்து காட்டுகிற அல்லது நடிக்க வேண்டும் என்பதில் அதை படிக்கிற போது அந்த நாயனார்கள் திருநாளை போவார் சென்று நின்றிருக்கிற அந்த காட்சி, சாதியின் காரணமாக ஒதுக்கப்பட்டிருந்த அவர் மனப்பட்ட துயரம், நந்தி விலகி நின்று தருகிற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் காட்சிப்படுத்தி பார்க்கிற போது உருவாக்கிக் கொள்ள முத்துக்குமாரசாமி அப்படித்தான் இதை படைத்திருக்கிறார். சுருங்கிய வரிகளில் எழுதியிருந்தாலும் அது கதையின் விரிவை நமக்கு கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார். 63 நாயன்மார்கள், சுந்தரராக இருந்தாலும், திருநாவுக்கரசராக இருந்தாலும், மாணிக்க வாசகராக இருந்தாலும், அவர்கள் வாழ்வில் நடந்த செய்திகள் நமக்கு கண்முன்னே விரிவடைகின்றன. குருந்த மரத்தின் அடியிலே இருந்து ஞானம் பெற்ற மாணிக்க வாசகர், குதிரைகளை வாங்க செல்வதற்கு சிவபெருமான் நரிகளை பணிகளாக்கி இந்த கதைகள் எல்லாம் பாடல் வரிகளிலே ஒரு சில சொற்களிலே சொல்லி அதை நம் மனதிலே நிலைநிறுத்துவதால் இந்த நூல் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை சொல்லி, எழுத்து மிகச் சிறப்பாக இருக்கிறது, இசை ஒழுங்கு மிக அருமையாக இருக்கிறது என்றாலும் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தினுடைய அந்த காட்சிப்படுத்துதலை, அந்த பாத்திரங்களின் உணர்வுகளை, அந்த பாத்திரங்களின் அசைவுகளை முத்துக்குமாரசாமி உலகப்பன் அவர்கள் கொண்டு வந்து, உலகநாதன் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருப்பதால் இந்த நூல் வெற்றி அடைந்திருக்கிறது. எனவே இந்த திருப்புறையின் ஊடாக இடையிடையே நாம் சொன்னதை போல
இதை இசைப்பாடலாக ஆக்கியிருக்கிற இதன் ஊடாக காட்சிப்படுத்துதல்களையும் முத்துக்குமாரசாமி இயக்குனராக இருப்பதால் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை சொல்லி இதிலே இருக்கிற பாடல்கள் 63 நாயன்மார்களின் வரலாற்றின் விடுவை காட்சிப்படுத்துதலாக தந்திருப்பதால் இந்த நூலின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் இலக்கிய ஆய்விலே படிமம் என்று சொல்வார்கள். நாம் இப்ப வெற்றியடைந்த பொன்னியின் செல்வனை படிக்கிற போது வந்தியத்தேவனோடு நாமே வீராணவேரிக்கு போயிடும். அங்க பறவை சத்தம் கேட்கும், குதிரையினுடைய காலடி கலம்பு சத்தம் கேட்கும். அதுதான் கல்கியினுடைய படைப்பாற்றலின் வெற்றி. அதுபோல இந்த நூலில் இருக்கிற 63 நாயன்மார்களின் அசைவுகளும் சிவபெருமான் மீது அவர்கள் கொண்டிருந்த பற்றும் அந்த பற்றினை நிரூபிப்பதற்காக அப்பூதியடிகள் கொண்டு மேற்கொண்ட முயற்சி தனது பிள்ளையே வாழை இலையில மறைத்து வைத்திருந்த அந்த செய்திகளும் காட்சி கண்முன் விரிவடைகிற போது இந்த நூல் தொடர்ந்து நிற்கிறது. அதனால்தான் முத்துக்குமாரசாமிக்கு அது உள்ளம் கவர்ந்து சில சொற்களாக விரிவடைந்திருக்கிறது என்ற காரணத்தினாலும் தமிழ் பெரியோர்கள் இயல் இசை நாடகம் என்ற வரிசையில் நாடகத்தை 3வதாக வளர்ச்சி நிலையில் பொருத்தி இருக்கிற காரணத்தினாலும் கமலாதேவி அம்மா அவர்கள் சொன்னதை போல இந்த நாடக தமிழுக்குள் இயலும் இசையும் அடங்கி விடுகிற காரணத்தினாலும் முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள் எழுதியிருக்கிற இறை போற்றும் சிவனடியார் 63 வரலாறு என்ற நூலில் இயற்றமிழை விட இசைத்தமிழை விட நாடகப்பாம்பின் படிமமே உயர்ந்து நிற்கிறது. நாடகத்தமிழே உயர்ந்து நிற்கிறது. நாடகத்தமிழே உயர்ந்து நிற்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தம்பியினுடைய படைப்புலகம் பல்கி பெருகி இன்னும் பல காணொலி வடிவங்களாக வர வேண்டும் என்று எங்களது 4வரின் சார்பான வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்ததாக மனவளக்கலை பேராசிரியர் கவிஞர் ஞான ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நூலாசிரியர் சிறப்பு செய்கிறார். முதல் மொழி ஆசிரியர் கவிஞர் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நூலாசிரியர் சிறப்பு செய்கிறார். நாடக கலை குறித்து அழகாக நளினமாக பேசிய கமலாதேவி அவர்களுக்கு அப்படியே இருங்க சார். அதாவது அவங்க உடைக்கு தவிர மேட்சிங்கா தெரிஞ்சு துண்டு கலர் பொதுவாக பிடிக்கதான் படிக்கிறாங்க. இயற்கையாக அதாவது நம்ம எல்லாருமே இந்த பாடல்களை வந்து நாடகமா நல்லா இருக்கும், இயல் நல்லா இருக்கும், சீர நல்லா இருக்கும் தமிழ்நாடு இயற்கை நாடக மன்றத்துல இது அரசு சார்பா ஒரு பாடமா வச்சா மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. ஏன்னா இப்படி ஒரு அருமையான நூலை தந்திருக்க கவிஞர் முத்துக்குமாரசாமி அதனோட நூலை விரைவில் அது ஒரு பாட புத்தகமாக்கிறதுக்கு என்னென்ன முயற்சியும் என்னால் ஆனது நான் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஐயாயிரம் உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு இசைத்துறையில் மதிப்பு மிக்க நூலாக எளிமையாக எனக்கு வந்து நூலாசிரியர் ஏற்புரையும் நன்றி 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 நீங்க சொல்ற அப்புறம் அம்மா நன்றி நீங்க ஏற்புரை இந்த நூலினுடைய ஆசிரியராக இந்த நூலை படைத்ததுக்கு அப்புறம் ஒரு நூல் வெளிவரணும்னா அந்த இன்று இல்லை முற்காலந்தொட்டே ஒரு நூல் வரணும்னா அவ்வளோ கஷ்டமான விஷயம். திருவள்ளுவருக்கு அந்த கஷ்டம் இருக்கு.
கம்பனுக்கு அந்த கஷ்டம் இருக்கு. ஒரு எழுத்தை எழுதுகின்றான் என்றால் அந்த எழுத்து வெளிவருவதற்கு பகை உணர்வு அவனுக்கு அந்த நூல் வெளியே வரவிடாத அளவுக்கு அது இருந்தது. சரி, இதெல்லாம் மீறி இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அனல்வாதம் கொண்டு பல நூல்கள் அடைந்தது, உணர்வாதம் செய்து பல நூல்கள் அடைந்திருக்கிறது. சரி, இது பத்தாது, அதாவது திருநீர் ஏறுதல். நான் கொண்டு போய் தண்ணியில் போட்டுருவேன், அது ஏறி வந்தால் தான் அந்த நூல்கள் வந்து சிறப்புடைய நூல்களாக மாறும் என்ற ஒரு கருத்து இருந்தது. அப்படிப்பட்ட நூல்களை நாம் இழந்திருக்கின்றோம். இது பத்தாதுன்னு திருவள்ளுவன் அவனுக்கு நேர்ந்த ஒரு சோதனையை பாருங்க. அவ்வளோ இன்னைக்கு உலக பொதுமறைங்கிறோம், எவ்வளவோ விடயங்கள் சொன்னாலும் அந்த நூலினுடைய சிறப்பை அவன் அடைவதற்கு அவன் பட்ட பாடு பெரும்பாடு. பொற்றாமரையினுடைய இது மேலே வச்சு அதில் நீரில் மூழ்கி விடாதவாறு அந்த அன்னை ஏற்றுக்கொண்டதுனால அந்த சிறப்பு. அந்த சிறப்பை தருவதற்கு இன்னொரு புலவர் யார்? அவ்வை. அந்த நூலை யாருக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அவ்வை என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு கவிஞனை இந்த உலகம் இதோடு விட்டு விடுவதா அப்படின்னு அந்த அரசனோடு நேர்வாதம் செய்து அந்த நூலை அவள் அந்த பொற்றாமரை குளத்தில் வைத்து அதனுடைய பெருமையை எடுத்து கூறினார். இது மாதிரி அறிஞர்கள் பலர் அவங்க முன்னாடி என்னுடைய ஒரு நூலை நான் வைத்திருக்கின்றேன். அதுக்காக நான் திருவள்ளுவரோ அதுவா அப்படி சொல்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய நூலை எனக்கு தோன்றியவாறு அவன் எனக்கு தோட்டி வைத்தவாறு நான் எழுதியிருக்கிறேன். உண்மையிலேயே சொல்கிறதா இருந்தால் ஒரு தடவை எழுதி முடிச்சுட்டு நான் தூங்கி எதிர்த்து பார்த்தேன்னா இந்த வரிகளை நான் தான் எழுதினேன்னு எனக்கு கண்டிப்பாக தோணும். ஏன்னா அப்படி தான் இருந்தது. அது உண்மையிலேயே அவனால் எனக்கு உருவான ஒரு விடயம். அந்த விடயத்தை தமிழில் ஐயாவை ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி போய் பார்த்து, ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கின்றது, இந்த நூலை பற்றி நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்ட்டு சொன்ன மறு நிமிஷமே அவருடைய பணியில் பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண விஷயங்கள். நான் சும்மா ரொம்ப கேஷுவலாக அவருக்கு வந்து இப்போ 3 மணி நேரம் உட்காந்துருக்காருன்னு நீங்கள் அவர் எனக்கு கொடுத்த பெரிய படை. இந்த பொற்றாமரையில் திருவள்ளுவனுக்கு வைத்த ஒரு விடயத்தை அந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுத்ததே அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயமா நான் அதை நினைக்கிறேன். அது என்னால் மறக்க முடியாது. கலையரசி இவங்க என்ன செய்யலாம், கடைசிக்கு மாட்டாங்களே, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ரொம்ப அருமையா ஐயா சொன்ன மாதிரி தந்தைக்கு மகன்கிற தந்தைக்கு மகளாற்றும்னு திருவள்ளுவர் எழுதல. மகன்கிறத ஒரு பொதுப்படையா ஒரு இதாக வைத்து விட்டார். ஆண்பால் பெண்பால் என்ற ஒரு இது இல்லாம அங்க பாலை பார்க்க வேண்டாம். இந்த பெண்பால் தன் தந்தைக்கு அப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எப்படியாவது முயற்சி பண்ணி தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய மறைமொழியாளர் பாட்டனாரையும் நீலாம்பிகை அம்மையாரையும் பற்றி திருப்பி நினைவு ஊர்ந்து கொண்டே இருப்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. உண்மையிலேயே வெட்கப்படுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு கவிஞனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு தலைமகனுக்கு ஒரு மகனாக பிறந்து எனக்கு 60 வருடங்கள் ஆயிருக்கின்றது இந்த நிலையை நான் உருவாக்குவதற்கு. அப்போ நான் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது என் தோழியாகிய கலைச்செல்வியே தான். உண்மையிலே தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க சொல்லலாம். ஏன்னா அது ஒரு புலினா நீ பூனை கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு ஆதாரம் கிடைச்சிருக்கீங்க, நடுவரை விட 2 வயது மூத்தவர் நீங்க. ஆமா, ஆனா ஐயா உண்மையிலேயே இவ்வளவு நேரம் எனக்காக இந்த அவையில் உட்கார்ந்து பண்ணதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அவருக்கு என்னுடைய முதலுக்கு வணக்கம். இவர்கள் அவங்க என்னுடைய சக தோழி, வகுப்பு தோழி. அதனால அவங்க எனக்கு ரொம்ப நெடுங்காலமாகவே எனக்கு தெரியும். இவர்கள் இருவரும் ஐயாவின் மூலமாக தான் எனக்கு பழக்கமானார்கள். சொன்ன மறு நிமிடமே அருமையான ஒரு விடயம். இதை நாங்கள் கண்டிப்பாக இது பண்ணி ஒரு 2-3 நாட்களுக்குள் என்னுடைய முழு வீச்சையும் படித்து அதனுடைய விடயங்களுக்கு ஆழ்ந்து எனக்காக
இவரை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நான் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். என்ன மீண்டும் இணைவோம். ஆய்வு கட்டு ஸ்டாலின் ஐயா உண்மையிலேயே ரொம்ப அருமையா அதை செய்து ரொம்ப அழகாக இருந்தார். இயலுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு. சொன்னாரு, இயல் இல்லை என்றால் எங்கு இசை, இசை இல்லை என்றால் எங்கு நாடகம். என்ன இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இது நாடகம். இந்த பாடல்களை நடித்த மாணவிகள் தான் அவர்கள். இந்த பாடல்களை இசைத்து அதை நடித்த மாணவிகள் அவங்க தான். இயலுக்கு இசைக்கு ஐயா அங்கேயே கொஞ்சம் பாடி காமிச்சிட்டாரு. இது இல்லாமல் லலிதா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா தான் ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. அதை யூடியூப்பில் நான் ஏற்றிருக்கேன். ஆக இவர் நால்வரும் இன்று அமைத்த ஒரு விடயத்தில் தோழி நாடகத்துக்கு ஒரு வீரமாக ஒரு வசனம் ஒன்று என்ன சிவாஜியை பார்த்து பாரதி சொல்லுவாங்கல்ல, அவனுடைய இதுல அந்த வீழ்ச்சி, அந்த கவிதை முதலாவது சொன்ன நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த அந்த வீர வசனத்தை பெண்களுக்கு முதல்ல கொடுத்தது பாரதி தான். அந்த வீச்சை கொண்டு போய் என்னுடைய பாடல்களில் ஒன்றை எடுத்து அந்த உணர்வுபூர்வமாக தன்னுடைய நாட்டியத்தை நாடகத்தன்மையை விளக்கி மிக சிறப்பாக எனக்கு ஒரு புகழை சேர்த்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. கமலாதேவி சொல்லணும்னா நேற்று தான் அவர்களுக்கு இந்த விடயத்தை சொன்னேன். மற்றவர்களுக்காக ஒரு 3 நாளாக ஒரு சமயம் இருந்தது. இவங்களுக்கு நேற்று தான் இந்த விடயத்தை சொல்லி நம்ம இது உன்னுடைய நிலை சார்ந்த ஒரு விஷயம், அதனால் கொஞ்சம் இது பண்ணிட்டு நல்ல தீர ஆய்ந்து அவர்கள் பண்ண விஷயம் ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்குது. அவர்களுக்கு நீங்கள் கூடிய நேரம் 9 ஆயிடுச்சு. சிவகல்யாணி கங்கா ரொம்ப தூரத்தில் வந்திருக்காங்க. அம்மா பேர் மகாலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. என்னுடைய மற்றொரு தோழி, இவர்களும் என்னுடைய எம்ஏ படித்த நாங்கள்லாம் ஒன்றா எம்ஏ படித்தோம். ஏன்னா ஆனந்த ஜோதி முனைவர் எந்த கல்லூரி என்பதை நீங்களே சொல்லிடுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அப்போதோ கலைக்கல்லூரியில் அவங்க பேராசிரியராக இருக்காங்க. அப்புறம் பழனியாண்டவர் அவர் 2 பேரும் நல்லா படிச்சால பேராசிரியர் ஆயிட்டாங்க. சொல்லி பிடிக்கல, நீங்க ரொம்ப நல்லா படிச்சாலும் நூலாசிரியர். அது என்னமோ உண்மைதாங்க. ஆமா ஆமா தெரியுது. என்னுடைய குடும்ப நண்பர்களாக, அதாவது நான் இப்போ கொஞ்சம் ஆன்மீகத்தை ஏறக்குறைய மடாதிபதிங்கிற ஒரு போஸ்ட்டுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் இவங்க எல்லாரும் எனக்கு உறவுகள். பழனியாண்டவர், அசோக், ரவி, அம்மா பொன்னம்மாள், என்னுடைய இது 10 வருடங்களாக எனக்கு சமைத்து கொடுக்குறது முனியம்மா. அப்புறம் என் பொண்ணு, என் மனைவி பொண்ணுலாம் இருக்கும்போது அவங்கள ரொம்ப அருமையாக பார்த்து கொண்டதில் முனியம்மாவுடைய பங்கு மிக அதிகமான பங்கு. அப்புறம் புவனா பழனியாண்டவர் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு என்ன சொல்கிறது, மகள். அந்த மகளுக்கும் மேலே அவளை வச்சுருந்தா கொஞ்சம் கூட தன்னுடைய எண்ணங்கள் சிறிதும் மாற்றம் இல்லாது ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவள். பேத்திமா வைஷிகா, இன்னொருத்தி உள்ள இருக்கா, அக்ஷிகான்னு இருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம், மிக்க நன்றி. அதே மாதிரி ஐயா தர்மராஜ் ஐயா என்னுடைய நண்பர். இவர் ஒரு ப்ரொடியூசர் மற்றும் ஒரு ஹோட்டல் நிர்வாகியும் கூட. என்ன இவருடைய உறவினர். ஆமாம், வீடியோ எடுத்தது ரவி. அவர் சொல்ல பார்த்து எனக்கு ரொம்ப உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. நிறைவாக செவிக்கு உணவு மிக சிறப்பாக நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்டு ரசித்தோம். அருமையான உணவு இப்போ காத்துட்டு இருக்கு, சாப்பிடாம யாருமே போகக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை பற்றி சொன்னார் இல்லையா, நாங்களாம் நூல் தயாரிக்கணும்னா தட்டச்சு பண்ண கொடுத்துருவோம். ஒரு பக்கத்துக்கு 30 ரூபாய் எது கேட்டாலும் கொடுத்து முடிச்சு. இவரு இந்த புத்தகங்களை தட்டச்சு பண்ணுறது நான் கூட சொல்லுவேன், நேரம் வீணாட்டு முத்துங்க எங்கேயா கொடுத்து பண்ணுன்னா அவரே தான் உட்காந்து தட்டச்சு, அவரே தான் பிழை திருத்துவார், அவரு தான் ஓவியமும் வரையவர். அந்த அட்டையை வடிவமைப்பு எங்கேயுமே விட்டு இது யாரும் பண்றது. நூலாசிரியர்கள் நாங்கள் எங்கேயும் எழுதுவோம், அட்டைப்படம் ஒரு இடத்துல வடிவமைக்க கொடுப்போம். அப்போ அடுத்த பட்டிமன்றம் நூல் மெட்ரிக் காரணம் தட்டச்சு செய்ததா, பதிவு
செய்ததா? அது வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுப்படிய விஷயம். எந்த நேரமும் அவர் கணினியில உட்கார்ந்துருக்கிறதும் மிக அருமையான அது ரொம்ப வியப்பா இருக்கும். எனக்கு கூட என்ன வேண்டுமணி என் மல்லிகை கொடின்ற ஒரு கவிதை புத்தகத்துக்கு அவர் தான் தட்டச்சு பண்ணி கொடுத்தாரு. இரவெல்லாம் உட்காந்து தூங்காம பண்ணுவாங்க. அடுத்த நாள் திருநெல்வேலியில் வெளியிடுற மல்லிகை கொடிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அதை முத்துதான் பண்ணி கொடுத்தாரு. தூங்க விடலை, சண்டைலாம் போட்டுக்கிட்டோம். பயங்கரமான சண்டை, வீடு அதிர்ற சண்டெல்லாம் நடந்தது. இதை எனக்கு காலையில எடுத்துட்டு போகணும், நீ கூட தூங்க விட விட மாட்டேன். பிரிண்டிங் மிஷினால சத்தம் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அவருடைய அந்த உழைப்பு வந்து நிஜமாவே மலைக்கத்தக்கது. இந்த அத்தனை வடிவமைப்பு அவர் பண்ணார். தட்டச்சு பண்ணி திருத்தி அந்த புத்தகத்தை வடிவமைத்து சொல்றேன். இதெல்லாம் வந்து இன்னும் வெளிச்சத்துக்கு வரணும். தமிழ்நாடே அவரை புகழும், ஒரு மடாதிபதி ஆகணும், எல்லாரும் அவரை தொட்டு வணங்கணும். அந்த ஆன்மீக வண்டியை இல்லையா, அதுதான் நம்ம எல்லாருடைய கனவும். கண்டிப்பா அவர் காஞ்சிபுரம் மடாதிபதி ஆகணும்ன்றத என்னுடைய வாழ்த்தாவும் நான் சொல்றேன். அவர்தான். அதுக்குமே நான் என்னோட எல்லாருடைய ஆசையோட அதுவும் நடக்கணும். ஆனா நான் வணங்குற என் தந்தை பெயர் சொக்கலிங்கம், நறுப்புளியூர் கேசியல் தான் தெரியும், சிவன் பெயர் தான். அந்த சிவனுடைய தாத்தா பேர் வேதாசல, அதுவும் ஒரு சிவனுடைய பெயர். அந்த வழியில நானுமே ஒரு சிவன் மகளா அதை நான் வந்து சிவன் முன்னாடி அதை வைக்கிறேன். நடக்கணும், கண்டிப்பா நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து நன்றி சொல்றேன். ஐயாவுடைய நன்றி உரையா இறுதி அக்கா ஒரு பாடம், நல்ல பாடலா பாடுனா சிவன் பாடல் ஒரு நல்ல பாடலா பாடு. ஐயா நீத்தல் விண்ணப்பம் சொல்லியிருந்தாங்க. கடைசி பாடல குறிப்பிட்டாரு. முதல் பாடல் கடையவனே முதலும் கடைசியும் கடையவனே கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே வீட்டிடுதி கண்டாய் வீரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னோ உத்தர கோசமங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம் பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்று உயிர்க்கிறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெப்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்று உயிர்க்கிறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே காய்ச்சின ஆலமுண்டாய முதுன்ன கடையவனே சிவா. இந்த ஒரு பாடல் ஏன் எடுத்து அப்படின்னா, ஐயாவுடைய பெரிய தகப்பனார் தொண்டை மண்டலாதீனம் காஞ்சிபுரத்தில் 232வது குருமகா சன்னிதானம் அவர்களோட அவருடைய கடைசி காலத்தில் எங்களுக்கு அவரோட இணைந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது. அப்போது ஐயாவோட திருப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவோட அறிமுகங்களுக்கு இருந்துச்சுங்க. திருத்தொண்ட தொகையை எம்பெருமான் அடியெடுத்து கொடுத்தாரு. தெல்லைவார் அந்த அர்த்தம் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லிட்டு சுந்தரருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுக்குறாரு. அதை அவர் பாடி முடிக்கிறாரு. அது பாமரருக்கு புரியணும்னு சொல்லிட்டு அதையும் நம்பியாண்ட நம்பிகள்
எடுத்து கொடுத்த திருத்தொந்தர் திருவந்தாதி அது அந்த ரெண்டுத்தையுமே வழிபாடலாம் வச்சு தான் பெரிய புராணம்ன்ற மாக்கதை உருவானுச்சு. ஆனால் ஐயா செய்திருக்க ஒரு பெரிய வேலை என்னென்னா எதையுமே தொடலை. நாங்கள் போகிற பாதையில் போனாக்கா நல்ல வழி சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. யார்? எங்கள் அப்பா பாட்டன் முப்பாட்டுனா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த 4 பேர் தான் குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி 4 பேர் மட்டும் 63 பற்றியே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதின இந்த எழுத்துக்காகவும் இவர் எடுத்த இந்த முயற்சிக்காகவும் அடுத்த 233வது குருமகா சன்னிதானமா இவர் அங்கே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டர் விண்ணப்பத்தில் முதலும் கடைசியுமான பாடல். ஏசினும் யான் உன்னை ஏத்தின் என் பிழைக்கே குடைந்து கடையவனேனே கருணையினால் கடந்த ஆண்டு கொண்ட விட அந்த மாதிரி நான் எவ்வளோ பிழை செய்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ இறங்கி வந்துரு, சிற்றுயிர்க்கு இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஐயா வந்துட்டு சன்னிதானமும் வந்து உட்காரணும். அவருடைய பெரிய தகப்பனார் இருந்த அரியணையில் அவர் உட்கார்ந்து அந்த சபையை அலங்கரிக்கணும், அந்த ஒரு அரியணை அலங்கரிக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்மாட்டு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். திருவருள் நிறைந்திருக்கும். சிவாயிரம் வச்சுட்டோம். மறந்து போயிட்டு இருந்தீங்க நீங்க, என்ன வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் அனுப்புறதால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. நன்றிங்க. சார் எல்லாம் சேர்ந்து நில்லுங்க அப்படியே. எல்லாரும் எல்லாரும் இந்த வாரம் திருப்பதி வந்து அடுத்த காணொலி நடுவில் வந்து நடுவில் நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு குழந்தை பார்த்தேன். எப்பதான் சாப்பிடுவாங்க தெரியல. அப்படி சொல்ல ஏதாவது ஒரு குறை வந்துருது என்னமோ கொஞ்சம் இது சூடா இருந்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்களே நினைச்சு நம்ம செஞ்சு சூடா வைக்கணும் அப்படின்னு நினைச்சியா எதுவும் தப்பா கிடைக்காது. நீங்க செவிக்கு உணவு விட்டுறீங்க, அவங்க வயிற்றுக்கு உணவு விட்டுறாங்க. தோற்ற அணி 2 பேருமே சூடாதான் இருக்காங்க. பக்தராய் பணிந்தோர் சித்தம் அறிந்து அடித்தொடர்வோம் போற்றி. பரமனுன்னடி பணிந்து சிந்தையுள் வைத்தோர் புகழறிவோம் போற்றி போற்றி. சித்தம் சிதறாதே எண்ணம் முழுதும் சிவனடிபால் வைத்தார் வழி போற்றி. சித்தன் அருளூராம் திருவாரூர் குடி பிறந்தார் வழி தொழுவோம் போற்றி. முப்போதும் உன் திருமேனி தீண்டி சேவகம் செய்தார் வழி போற்றி. முழுநீரு பூசி உன் குறி உணர்த்தி நின்ற அடியார் வழி தொடர்வோம் போற்றி. அப்பாலும் இப்பாலும் உன் திருநாமம் கூறியடி சேர்வார் போற்றி. எப்போதும் உனை துதிக்கும் மாறாச்
வழி நீ எனப் பதியறிய மங்கையர்க்கரசி உணர்த்தினாள் போற்றி. அடித்துணை தேடும் பக்தருக்கு நேசன் நெய்து கொடுத்தான் போற்றி போற்றி. எழில் மாடம் 70 செங்கண்ணன் களிறு புகாது கட்டினான் போற்றி. எழில் சுந்தரனை சடை ஞானி இருவரும் பெற்று சிறந்தனர் போற்றி போற்றி. இரவா புகழடியார் புகழ் குறிப்பு தந்தான் சுந்தரன் அடி போற்றி. மறவாது நட்பினை இறைக்கு உணர்த்தி தரிசனம் கண்டான் போற்றி போற்றி. அன்பே சிவமெனும் தத்துவம் உணர்ந்தோம் போற்றி. அடியவர் அடி பணிந்தே வழி தொடர்வோம் போற்றி போற்றி. மனனம் செய்தே புண்ணிய பலன் பெறுவோம் போற்றி. திருநடனம் புரியும் இறையடி தொழுவோம் போற்றி போற்றி.